சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருகிறது. அந்த வகையிலே நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்ற தலைப்பு உண்மை விளக்கம் 4ஆம் பாகம், திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நம்முடைய நிகழ்ச்சியை நடத்துவதற்காக சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்னம் சிவத்திரு ஸ்ரீதேவ் என்கிற சிவனேசன் ஐயா அவர்களை வருக வருக வரவேற்று அவருடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலே வணங்கி நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்தக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம் என்று கூறி ஐயாவிடம் நிகழ்ச்சியை ஒப்படைக்கின்றோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஐயா வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. பொழியற்கோன் வெப்பொழித்த புகழியற்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. தூக்கு சீர் திருத்தொண்டர் தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் வாக்கிய பயனாம் பதிகுன்றை வாழ் சேக்கிழார் அடிச்சென்னி இருத்துவாம். பண்டை மறை வண்டரற்ற பசுந்தே ஞானம் பரிந்து ஒழுக, சிவகந்தம் பரந்து நார கண்ட இருதய கமல முகைகள் எல்லாம் கண் திறப்ப, காசினி மேல் வந்த அருள் கதிரோன் விண்ட மலர் பொழில் புடை சூழ் வெண்ணெய் மேவும் மெய்கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரிக மலர்த்தாழச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர்மறை ஞான சம்பந்த நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதம திருத்தாள் போற்றி போற்றி. கைலாய பரம்பரையில் சிவஞான போது நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மேகண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திருஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அருள் தரும் அகிலாண்டீஸ்வரி அம்மையுடன் ஆகிய அருள்மிகு காய நிர்மலேஸ்வர பெருமான் திருவடிகளை வணங்கி எனது ஞானாசான் விக்ரமசிங்கபுரம் கா சண்முகம் ஐயா அவர்களின் மலரடிகளையும் வணங்கி அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி இந்த உண்மை விளக்கம் என்கிற நூலை நாம் சிந்திக்க முனைவோம். திருச்சிற்றம்பலம். நம்ம 4வது பாடல் பார்த்துட்டு இருந்தோம், குருநாதர் விடையளித்தல். அதுக்கு முன்னாடி இந்த கேள்விகள் என்னன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினை ஏது, மற்றவற்றின் வேறாகா நான் ஏது, நீ ஏது, நாதன் நடம் ஏது, அஞ்செழுத்து ஏது, தான் ஏது, தேசிகனே சாற்று அப்படின்னு குருநாதர்கிட்ட நம்ம திருப்பதியை மனவாசகம் கடந்தார் விண்ணப்பம் வைக்கிறார் மெய்கண்டார்ட்ட. அப்போ அதுக்கு குருநாதர் விடையளிக்கிற முகமாக அந்த 4வது பாடல், உள்ளபடி இத்தை உரைக்க கேள். ஆகமத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி நான் உனக்கு இந்த கேள்விக்கான பதில்களை எல்லாம் நீ உரைக்க கேள். உந்தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய்மலர்ந்த, இப்போ வள்ளல்ங்கிறார் சுவாமி. அப்ப உந்தனக்கு வள்ளல் அப்படின்னு சொல்லும் போது அந்த வள்ளல் அப்படின்னா அவன் முட்டுப்படாத ஐஸ்வர்யத்தை உடையவன், தனக்கு என்று ஒன்று வேண்டாது கொடுக்கக்கூடிய தன்மையுடையான். அதனாலதான் பெருமானுக்கு தியாகராசர் அப்படின்னு பேரு.
அதனால அவருக்கு தியாகத்துக்கு ராஜர் அவர். அதனால தியாகராசன். அதனால அதை வள்ளல்னு சொல்றாரு. வள்ளல் அருளால் அந்த அருள்ங்கிறது தான் அவருடைய செய்தி. பெருமான் அந்த குருநாத பரம்பரையாக தாங்கி வந்த செய்தி. அதான் அருளால் அன்று வாய்மலர்ந்த தெள்ளிய சீர் ஆகமங்கள். சொன்னதெல்லாம் ஆகமங்கள். சொன்ன அடைவிலே அவர்கள் என்ன முறையில சொன்னாங்களோ அதே முறையிலேயே சொல்ல போறேன் அப்படின்னு அந்த மாணவருடைய தகுதி எப்படி இருக்குங்கிறத சொல்றார். ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா அப்படின்னு சொல்லும்போது அந்த மாணவன் எப்படி இருக்காரு அப்படின்னா, அவர் ஆனந்த யோகத்துல இல்லையா, ஞானத்தில் யோகம்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா. புதல்வானா அந்த மாணவனை தான் சொல்றாரு. அப்ப இந்த பாடத்தை கேட்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தகுதி அப்படிங்கிறத சொல்றாரு. ஆனந்த யோகத்துல இருக்கணும், அதாவது பக்குவம் இருக்கணும் அந்த உயிருக்கு அப்படின்னு அந்த பக்குவத்துக்கான அந்த விளக்கமெல்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா. இந்த சரி கிரி யோகம் தவங்களை எல்லாம் முடித்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஆசிரியர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே சொன்னதை சொன்ன மாதிரி உணர்ந்து கொண்டும். அதுவும் பக்குவம் என்பது உள்ள ஆசிரியர் என்ன சொல்றாரோ அதை உணர்த்திய போதே உணர்த்தியவாறே உணர்தல். அதுதான் பக்குவம். எப்ப அவர் உணர்த்துறாரோ அது உணர்த்தியவாறே உணர்த்திய பொழுதே அப்படியே உணரணும். அதுதான் பேர் பக்குவம். அதுதான் சொல்றாரு. அப்ப அந்த உள்ளவாறு உண்மை பொருளை உணரும் நிலையத்தான் பக்குவம்னு சொல்றோம் இல்லையா. அப்ப அந்த பக்குவம்ங்கிறது இந்த ஆணவம் அறிவை பற்றி இருக்கிற வரைக்கும் அந்த பக்குவம் நிகழவே நிகழாது. அப்ப அந்த ஏன் அப்படின்னா அந்த மலம் அறிவை திசை திருப்பும்னு பார்த்தோம் இல்லையா. அந்த இழிந்த உலக பொருள்களை எல்லாம் மிக பெரிய பொருளாக மதிக்கிற அளவுக்கு நாடும்படி அந்த ஏன்னா நம்ம அப்படித்தான் இருக்கிறோம். ஏன்னா நாம இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிற பொருள்களை எல்லாம் நாம அதையெல்லாம் தான் உண்மையை நினைச்சு அது பின்னாடி தான் நம்ம போயிட்டு இருக்கோமே ஒழிய பெருமானை நினைச்சு நம்ம இருக்க முடியல, தனித்து இருக்க முடியல. அதனால இழிந்த ஐயா பொருள்ங்கிறார் இந்த உலக பொருள். ஐயா ஒரு சின்ன ஐயா விண்ணப்பம் ஐயா. கேக்குதுங்க. ஐயா அந்த ஹெட்போன் வச்சிருக்கீங்களா ஐயா? ஆமாங்க ஐயா. ஒரு மாதிரி இழுத்து வருது சாமி. அப்படி எடுத்துடலாமாங்க ஐயா? ஆமா ஹெட்போன்ல அப்படியே அப்படியே கொஞ்சம் சாதாரணமா பேசுங்க ஐயா, நல்லா இருக்கு. இப்ப கேக்குதாங்க ஐயா? இப்ப கேக்கு சாமி, இப்படியே பேசுங்க சாமி. முதல்ல இருந்து அப்படியே அந்த ஹெட்போன் இருக்கும் கொஞ்சம் இழுத்து இழுத்து வந்துங்க ஐயா. ஆ சரிங்க இப்ப ஐயா. பாப்பா ஆமா இப்ப சித்ராமா கேக்குதுங்களா? இப்போ நல்லா கேக்குதுங்களா? ஆமாங்க ஐயா, இப்ப நல்லா கேக்குதுங்க ஐயா. முன்ன ஒரு சரிங்கம்மா சவுண்ட் சரி. நல்லா இருக்கு, சவுண்ட் கிளியரா வந்துருச்சு. இருக்கு. இப்ப பரவாயில்லைங்க ஐயா. இந்த பக்குவம் அப்படிங்கிறது ஆசிரியர் அறிவுறுத்துறாரு. அப்ப பக்குவம் அப்படின்னா என்னன்னா, அந்த ஆசிரியர் உணர்த்தியதை உணர்த்திய பொழுதே உணர்த்தியவாறே உணர்தல். அதுதான் பக்குவம். ஏன்னா உள்ள பொருளை உள்ளவாறு உணர்தல் தான் பக்குவம்ங்கிறார். அப்ப இந்த பக்குவம் எப்ப இந்த ஆன்மாக்கு நிகழும் அப்படின்னா, இந்த ஆணவம் இந்த அறிவை மறைத்து கொண்டு இருக்கிற வரைக்கும் எந்த பக்குவமும் நிகழாது. ஏன் அப்படின்னா, சொல்லக்கூடிய அறிவுரைகளை எல்லாம் அந்த மலம் வேற மாரி திசை திருப்பிவிடும். இல்லையா? இந்த நம்ம நெனைப்போம், இந்த மாரிலாம் உலக பொருள்களெல்லாம் விட்டுட்டு இருக்க சொல்றாங்க. நம்ம எப்படி இந்த உலக பொருள்லாம் விட்டுட்டு இருக்க முடியுமா? அப்படின்னு நம்மள கேள்வி கேட்க வைக்கும், இந்த ஆணவம். ஏன்னா, இந்த ஏன்னா அப்படிதான் செய்யும். ஏன்னா திசை திருப்புறது தான் உள்ளதை உள்ளவாறு உணர விடாம திசை திருப்புறது தான் இந்த ஆணவத்தினுடைய வேலை. அதனால இந்த இழிந்த உலகப் பொருள்களை இழிந்தது அப்படின்னா, இதெல்லாம் நிரந்தரம் இல்ல. இது எல்லாமே நிலை மாறக்கூடியது. இன்னைக்கு ஒரு பொருள் பிடிக்கும். நாளைக்கு அந்த பொருள் வேணான்னு ஒதுக்கிட்டு இன்னொரு பொருள் வாங்குவோம். அப்ப அந்த மாரி இழிந்த உலகப் பொருள்களை எல்லாம் அ பெரிதாக மதித்து அந்த இழிந்த பொருள்களையே நாடும்படி செய்யக்கூடியது இந்த ஆணவம். அப்ப இந்த என்ன செய்யும் அப்டின்னா, ஞான பொருள்களின் நாட்டத்தை செல்ல விடாது. ஒரு வகுப்பு நடக்குது, இந்த வகுப்ப கேட்போம். இந்த திருமுறை படிக்கிறாங்க, இந்த திருமுறை கேட்போம். இந்த கோயிலுக்கு போறாங்க, நம்ம கோயில் போவோம். அப்படின்னு இந்த ஞானம் வரக்கூடிய அந்த செய்திகள்லாம் நம்மளுடைய அ நாட்டத்தை செல்ல விடாம, இந்த உலக பொருள்ல நம்ம இந்த இறைவன பத்தி ஏதாவது பேசினா அவங்களுக்கு போர் அடிக்கும். உடனே அவங்க வேற ஏதோ உலக கதை பேசினா ரொம்ப சுவாரஸ்யமா கேட்பாங்க. அந்த மாரி அ நாட்டத்தை அந்த மாரி செலுத்தும். ஆணவம் அந்த மாரி இழிந்த பொருள்கள்ல, உயர்ந்த ஞான பொருள்கள்ல நம் நாட்டத்தை செல்ல விடாது. அதனால இந்த ஆணவம் தேய்ந்தாலொழிய நமக்கு பக்குவம் வர்றதுங்கிறது நடக்காத செய்தி. ஏன்னா, அதனால அந்த அந்த ஆனந்தம் வேணும்னா நமக்கு இந்த ஞானம் ஞானம் வேணும். அப்ப இந்த ஆணவம் தேய்ந்தாலொழிய ஞானம் வராது. அதான் மலத்தின் ஆற்றல் எவ்வளவு தேயுதோ, அது தேய தேய இந்த ஆன்மாவுடைய அறிவுல ஞானம் சிறிது சிறிதாக விளங்கும். படிப்படியாகத்தான் பக்குவம் வரும். அப்ப அதனால அந்த ஆணவ மலத்தின் ஆற்றல் எப்படி தேயும் அப்படின்னா 2டே வழிதான். ஒண்ணு பதியை தொழுதல். எப்பயும் பெருமானை வணங்கிக் கொண்டே இருக்கணும். ஏன்னா, இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான்னு சொல்றோம். அப்ப என் இமைப்பொழுது கூட நம்மள விட்டு நீங்காம எப்பொழுதும் பெருமான் நமக்காக அவன்
தலைவனாக இருந்தாலும் இப்படி ஒரு தலைவனை பார்க்க முடியாது. எப்ப பார்த்தாலும் நமக்கு தொண்டு செய்றான் அவன். தலைவன் நமக்கு தொண்டு செய்றான். இல்லையா? அதனால அ அந்த பதியை தொழுதல். அப்படிப்பட்ட பெருமானை நம் உள்ளிருந்து பதிந்து நமக்கு பணியாற்றக்கூடிய அந்த பெருமான். நமக்கு தொண்டு செய்றான் அந்த பெருமான். அப்படிப்பட்ட பதியை தொழுதல். அது ஒரு வழி. அப்புறம் தவத்தினால் மல ஆற்றல் தேயும். பெருமான வணங்க வணங்க அப்புறம் நமக்கு அந்த த மல ஆற்றல் குறையுது. தவம் செய்ய செய்ய மல ஆற்றல் தேயும். தவம்னா எதை எதையோ நெனச்சுக்குவோம் நாம. அப்படி இல்ல. அந்த தவம்ங்கிறதே அந்த சரியை, கிரியை, யோகம்னு சொன்னோம். இல்லையா? அந்த சரியைங்கிறது சரீரத்தால், உடலால இந்த ஆலயத்தில மட்டும் இல்ல, அடியவர்களுக்காக செய்யக்கூடிய தொண்டும் சரியை தான். இந்த அ அத புற வழிபாடுன்னே சொல்றோம். இல்லையா? அப்புறம் அந்த கிரியைங்கிறது இல்லத்தின்கண், இல்லத்திலிருந்து செய்யறது. பிளஸ் ஆலயத்தில செய்யறது. 2மே அகம், புறம் 2ம் உள்ளத்தாலும் செய்வது, உடலாலும் செய்வது அந்த கிரியை. அடுத்து யோகம் என்பது மனதை ஒரு வழியில் நிறுத்தி, உள்ளம் ஒன்றுபடுதல். அது அக வழிபாடு. அந்த உள்ளத்தை ஒன்றுபடுத்தி இந்த சரியையும், கிரியையும் செஞ்சா, அத நாம தவம்னு சொல்றோம். இப்படி இந்த செய்யறதுனால, நமக்கு இந்த மலத்தினுடைய ஆற்றல் படிப்படியாக அந்த அந்த சரியை, கிரியை, யோகத்தையும் உலகப்பற்றுடன் செய்யாமல், இல்லையா? பேருக்கு இன்னைக்கு நெறைய விளம்பரத்துக்காக தான் நடக்குது இல்லையா? அதெல்லாம் சொல்றாரு இங்க. அதனால இந்த சரியை, கிரியை, யோகமெல்லாம் இந்த உலகப்பற்றுடன் செய்யாமல், அந்த பெருமான் மீது கொண்ட பற்றினால செய்வது. அதுதான் உண்மை சரியை, உண்மை கிரியை, உண்மை யோகம். மத்ததெல்லாம் உபாயம் தான். பேருக்கு தான். அப்ப அந்த பற்றற்ற நிலையில் செய்வதே அந்த உண்மை தவம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த உண்மை தவத்தினால் இந்த ஆன்மாவினது அறிவு என்னாகும் அப்படின்னா, படிப்படியாக, படிப்படியாக விரிந்திருந்த அறிவு அப்படியே நுணுகிக் கொண்டே வரும். ஒரு பொருளை நோக்கி பல பொருள்கள்ல அத அப்பர் பெருமானுடைய இதுல சொல்லுவாரு. "பல மடை பிழைத்த நீரை ஒரு மடை பாய்ச்சு." பல மடையிலயும் தண்ணி பாய்ஞ்சதுன்னா, எதுக்கும் முழுசா பாயாது. அப்ப பல மடைகள்ல செல்லக்கூடிய நீரையும் ஒரு மடையில் செல்லுமாறு செய்தால், அப்ப அந்த அறிவு நுணுகி வருங்கிறார். அப்ப பல விஷயங்கள்லயும் நம்ம அறிவு என்ன ஆகுதுன்னா, எல்லாத்தையும் டிஸ்ட்ராக்ட் ஆகுது. எல்லாத்துலயும் சிதறுது. கவனம் பல விதத்திலயும் சிதறுது. அதனால அந்த மாதிரி இல்லாம அந்த பற்றற்ற நிலையில் பெருமானை நோக்கி இந்த தவத்தை நம்ம செய்ய செய்ய நம்மளுடைய அறிவு நுணுகி வரும். எவ்வளவு அந்த அறிவு நுணுகி வருதோ, வர 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 அதற்கு ஏற்ப அதனை மறைத்துள்ள இந்த ஆணவ மலமும் படிப்படியா, படிப்படியாக, படிப்படியாக சிறிது சிறிது சிறிதாக தேயும். இதுக்கு தான் பல பிறவி. 84, 100,000 பிறவி ஒவ்வொருத்தரும் அது பிறந்தாகணும். அத்தனை யோனியிலயும் நம்ம பிறந்து வந்தே ஆகணும். அதனால நமக்கு இறைவன் இந்த பிறவியில பெறுவதற்கு அரிய இந்த மானிட பிறவியை குடுத்துருக்கான். ஏன்னா, சேக்கிழார் பெருமான் சொல்றார் இல்லையா? கடல் நீரை கடல கூட கையால நீந்தி கடந்து விடலாமாம். ஆனா, ஒரு மனித பிறவி எடுக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லாத விஷயங்கிறாரு. அதனால தான் ஔவையார் "அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு" சொல்றாங்க. அப்ப இந்த அறிவு நுணுகி வர 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 அதற்கு ஏற்ப இந்த அறிவை மறைத்துள்ள அந்த ஆணவ மலம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா தேய்ந்து வருகிறது. அந்த நிலையில ஆன்மாவின் அறிவுல இறைவனது திருவருள் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா பதிய ஆரம்பிக்கும். அப்ப அப்படி இறைவனுடைய திருவருள் பதிய பதிய இவனுக்கு வீட்டின்பத்தில் விருப்பம் அ வரும். அப்போ உலக இன்பத்தில வெறுப்பும், வீட்டின்பத்தில விருப்பம். நமக்கு இன்னைக்கு உலக விஷயங்கள்ல நாம அதிகமான அந்த கவனத்தை நம்மளே நம்மள பரிசோதிச்சுக்கலாம். நம்ப அறிவு உலக இன்பத்தை நோக்கி போகுதா? இல்ல வீட்டின்பத்தை நோக்கி போகுதா? அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னாவே நம்மளுடைய பக்குவம் எந்த நிலையில இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்ப அந்த ஞான நெறியில மனம் செல்லும். அதுதான் பக்குவ நிலை. அப்படிப்பட்ட பக்குவம் உள்ள சீடரே அப்படின்றாரு. அதான் ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா அப்படின்னா, அந்த மாணவர் அந்த சரியை, கிரியை, யோகத்தை முற்றுவித்து இல்லையா? அந்த சரியை, கிரியை முற்றுவித்து யோக நிலையில் நிற்பவர். அப்ப யோகத்தை நிறைவு செய்தா அடுத்து ஞானம் தானே! அதனால ஞான வேட்கை அவருக்கு இருக்கு இல்லையா? அந்த ஞானத்தை பெற வேண்டி இந்த வினாக்களை கேட்கிறார். அப்படிப்பட்ட ஆனந்த யோக நிகழ் புதல்வா, அப்படிப்பட்ட அ மாணவருக்கே சொல்றார். "உற்று கேள்" அப்படின்னு சொல்றார். அப்ப அது எப்படி கேட்கணும் அப்படின்னா, அந்த பாடங்கள அந்த விடையை வாங்கிக் கொள்ளும் பக்குவம் உடையவருக்கு தான் இந்த பாடமே அப்படிங்கிறார். அதனால அந்த விடையை வாங்கிக் கொள்ளும் பக்குவம் உடையராக இருத்தலை நோக்கியே, இங்கே ஆனந்த யோக நிகழ் புதல்வா உற்று கேள்ங்கிறார். அப்ப இந்த பாடத்த கேட்கும்போது எப்படி இருந்து கேட்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்றார் இல்லையா?
அததான் இங்க ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று கேள் அப்படிங்கிறார். அப்ப முதல் கேள்வி பதில் சொல்றார். முதல் கேள்விக்கு 4வது பாடல்ல இருந்து 21வது பாடல் வரைக்கும் பதில் சொல்றார். 18 பாடல்கள்ல சொல்றார். முதல் கேள்வி ஆறாறு தத்துவம் ஏது அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்கு 18 செய்யுள்ல அவருக்கு பதில் சொல்றார். வரக்கூடிய அந்த 4வது பாடல்ல இருந்து அந்த பதில் நமக்கு ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் விஷயங்கள பார்க்கணும். பெருமான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆறாறு தத்துவம் ஏது அப்படின்னு சொல்லும்போது, தத்துவங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த தத்துவங்கள் தத்துவங்கள் எதனால நமக்கு பெருமானால கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி இந்த தத்துவங்களே நமக்கு உடலாக அமைகிறதுன்னு தான் பார்த்தோம் இல்லையா? அப்ப இந்த தத்துவங்கள் நீங்க கேட்கிறதே மாயை பத்தி தான். மாயை அப்படிங்கிறது இங்க நமக்கு சொல்லப்படக்கூடியது. அப்ப அந்த மாயையிலிருந்து நமக்கு என்னென்ன மாதிரியானதெல்லாம் நமக்கு பெருமான் தோற்றுவிக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த மாயைங்கிறது எது போல அப்படின்னா, அது ஒரு மண் போல இல்லையா? அப்ப மாயையிலிருந்து தான் எடுத்து என்ன பண்ணும்? மற்ற பொருள்களை எல்லாம் நமக்கு செய்து தரணும். அதனால அத அந்த மாயைங்கிறத மூலப்பொருளா வச்சுக்கலாம். அந்த மூலப்பொருள்ல இருந்து நமக்கு செய்து தரக்கூடிய பொருள் எல்லாம் நமக்கு செய்து குடுக்குறாரு பெருமான். அந்த மாயையிலிருந்து தான் நமக்கு எடுத்து பெருமான் குடுக்குறாரு நம்ம பார்த்தோம். இல்லையா? அப்ப இந்த ஒரு பானை செய்றாங்க அப்படின்னா, அதுக்கு மூலப்பொருள் மண்ணு தான். இல்லையா? அப்ப அந்த மண்ணுல இருந்து ஒரு சிறு பகுதிய எடுத்து தான் நமக்கு அந்த பானைய செய்து தராரு. அதுபோல பெருமானும் இந்த மாயையிலிருந்து ஒரு சிறு பகுதிய எடுத்து தான் நமக்கு இந்த உடல், இந்த உடல்ல இருக்கக்கூடிய கருவிகள், நாம அனுபவிக்கக்கூடிய இந்த உலகம், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த பொருள்கள் எல்லாத்தையுமே செய்து தரார். அது மூலப்பொருளா இருக்கும்போது, அதை காரண நிலைன்னு சொல்றோம். இத சைவ சித்தாந்தத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சா தான் நமக்கு பாடமே புரியும். அப்ப மூலப்பொருள்ங்கிறது காரண நிலை. அது பயன்பாட்டுக்கு வராத நிலையில அத காரண நிலைன்னு சொல்றோம். அத பயன்பாட்டுக்கு பானையா வந்தோனே அது காரிய பொருள்ன்னு சொல்றோம். அந்த மாரி காரண நிலையில இருக்க பொருள பெருமான் காரியப்படுத்துகிறான். இல்லையா? அப்ப இந்த இந்த அந்த பூமியவே நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பெருமான் என்ன பண்ணியிருக்கான்? மண்ணு, நீரு, தீ, காற்று, வெளி இப்படின்னு ஐம்பூதங்களுடைய சேர்க்கையால உருவானது தானே இந்த உலகம். அப்படி இது ஒரு காரிய பொருள். இந்த உலகங்கிறது ஒரு காரிய பொருள். இத தான் பெருமான் நமக்கு படைத்து கொடுத்திருக்கிறான். இல்லையா? அப்ப இந்த உலகம்ங்கிறது ஒரு காரிய பொருள். அதிலிருந்து தான் நமக்கு இந்த தத்துவங்களை எல்லாம் பெருமான் என்ன பண்றான்? படைத்து தரான். இல்லையா? அப்ப இந்த உலகம்ங்கிறது ஒரு காரிய பொருள். நம்ம உடல்ங்கிறது ஒரு காரிய பொருள். இந்த உடல்ல இருக்கக்கூடிய கருவிகள்ங்கிறது ஒரு காரிய பொருள். நம்ம இந்த உலகத்துல அனுபவிக்கக்கூடிய நுகர்பொருள்கள் எல்லாமே காரிய பொருள்கள் தான். மாயைங்கிற காரணத்திலிருந்து எடுத்து கொடுக்கப்பட்ட காரிய பொருள்கள். இத நல்லா புரிஞ்சா தான் நமக்கு அது புரியும் அதுக்கப்புறம். அப்புறம் இந்த மாயை பத்தி சொல்லும்போது, இந்த மாயைங்கு ஒரு நித்த பொருள். என்றும் உள்ள பொருள். அப்ப இந்த மாயைய நம்ம கண்ணால பார்க்க முடியாது. இது அருவப்பொருள். அந்த மாயையினுடைய காரியங்கள தான் நம்ம பார்க்க முடியும் ஒழிஞ்சு, மாயைய நம்மளால பார்க்க முடியாது. அப்ப இது இறைவனுடைய வைப்பு சக்தியாய் இருப்பது. ஏன்னா பெருமான் இந்த உடம்ப நமக்கு எது செய்யணும்னாலும் இந்த மாயையிலிருந்து எடுத்து நமக்கு செய்து தரான். அப்ப முற்றளிப்பு காலத்துல இந்த உயிர்களும், அந்த உயிர்களுடைய செய்து வைத்திருக்க வினைகளும் இருப்பதற்கு இடமாக இருப்பது இந்த மாயை தான். ஏன்னா இந்த மாயையிலிருந்து நமக்கு படைச்சு குடுக்குறான். ஒடுக்குதல்ங்க போறது திரும்ப இந்த காரியங்கள் எல்லாம் கொண்டு போய் மாயையிலே ஒடுக்கிடுவான். அததான் இங்க சொல்றாரு. அப்ப இது இறைவனுடைய வைப்பு சக்தியா இருக்கு. இது பொருளால் ஒன்று தான். இந்த மாயைங்கிறது பொருளால் ஒன்று. ஆனா தன்மையால சுத்தம், அசுத்தம் அப்படின்னு 2 பொருளா இருக்கு. இது ஒரு சடப்பொருள். ஏன்னா இது நம்ம ம் முப்பொருள பார்க்கும்போதே பதி, பசு, பாசம்ன்னு பார்க்கும்போது பதி அறிவிக்கின்ற அறிவு, பசு அறிகிற அறிவு, பாசம் அறிவித்தாலும் அறியாததுன்னு பார்த்தோம். அப்ப அது ஒரு சடப்பொருள். இந்த மாயைங்கிறது. இந்த உலகம் தோன்றுவதற்கு உபாதானமாய், அதாவது முதற்காரணமாய் இருப்பது இந்த மாயை. உயிருக்கு பயன்படக்கூடிய நிலையில இதன் காரியங்கள எப்படி சுவாமி செய்து குடுக்குறாரு அப்படின்னா, இந்த மாயையிலிருந்து தனு, கரண, புவன, போகம் அதாவது நம்ம உடம்பு, கருவி அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். வடமொழியிலயும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். தனு, கரண, புவன, போகம் அப்படிங்கிறது வடமொழியில. தமிழ்ல சொல்லும்போது உடம்பு, கருவி, இருக்கக்கூடிய இந்த உலகம், நம்ம நுகரக்கூடிய பொருள் அப்படின்னு
சொல்றோம். அப்ப இதையெல்லாம் பெருமான் இந்த மாயையிலிருந்து எடுத்து, நமக்கு வினைக்கு ஈடாய் நம்ம என்ன செய்து வச்சிருக்கோமோ, எத நம்ம அனுபவிக்கணுமோ, எத குடுத்தா நம்ம திருந்துவோமோ, அப்படிப்பட்டவைகளை எல்லாம் இந்த வினைக்கு ஈடாய் இறைவனால நம்ம இந்த மாயையிலிருந்து தான் எடுத்து கூட்டப்படுகிறது. இது பெருமானுக்கு வைப்பு சக்தியாக இருந்தாலும், இது ஒரு மலமே. மாயைங்கிறதும் ஒரு மலம் தான். இது உயிருக்கு அறிவு விளங்குவதற்கு துணை புரியும். ஏன்னா, பெருமான் இந்த கருவிகள நமக்கு குடுக்கிறதே, நமக்கு அறிவு வரணுங்கிறதுக்காக தான். அறிவு விளக்கம் பெறணுங்கிறதுக்காக தான். அப்ப இந்த கருவிகளை கொண்டு பெருமான வழிபடணுங்கிறதுக்காக தான் நமக்கு உடம்பு குடுத்துருக்கான், கருவி குடுத்துருக்கான், உலகம் குடுத்துருக்கான். இந்த உலகத்துல உள்ள நுகர்பொருள்களை எல்லாம் குடுத்துருக்கான். ஆனா, நமக்கு இதையெல்லாம் பெருமான் எதுக்கு குடுத்துருக்கான்னு தெரியாம, இந்த உலக விஷயங்கள்ல தான் நம்மளுடைய கவனத்த செலுத்திட்டு இருக்கோம். நான் நினைப்பதே சரிங்கிறோம். நான் நினைப்பதே அத தான் செய்யணும்னு நெனைக்கிறோம். நான் பேசுறது தான் சரி, அப்படின்லாம் நம்ம நெனைக்கிறோம். அதனால தான் சொல்றாரு. ஆனா, அதுக்காக இந்த உடம்பு குடுக்கல. இந்த உயிருக்கு அறிவு விளங்குவதற்கு துணை புரியறதுக்காக தான் பெருமான் இந்த மாயையிலேருந்து நமக்கு இதெல்லாம் குடுத்துருக்கான். அப்ப இந்த உடம்ப கொடுத்து, இந்த உடம்பை கொண்டு பலவித அனுபவங்களை பெற்று, எல்லாம் நிலையில்லாத இந்த உலகத்தில, பெருமான் மட்டும் தான் நிலையானவன் அப்படின்னு என்னைக்கு பல மடையில கவனத்தை செலுத்திக் கொண்ட உயிர், இது எல்லாமே போலி. இது எல்லாமே நிலையில்லாதது. பெருமானிடமிருந்து வரக்கூடிய இன்பம் மட்டும் தான் நிலையானதுன்னு அந்த உயிர் என்னைக்கு உணருதோ, அந்த உயிர் அன்னைக்கு இந்த சாதனையை முற்றுவிக்கும். எதுக்கு இந்த உடம்புக்கு வந்துச்சோ, அப்ப அந்த வேலைய இது முடிச்சோனே, அப்படி முடித்த காலத்து, அப்ப அந்த சாதனையை முற்றுவித்த காலத்து, வீடு பேறை பெற்ற காலத்து, இந்த உடம்பு நீக்கப்பட வேண்டிய ஒன்றாயிடுது. இந்த மாயை நம்மட்டருந்து நீக்கப்பட வேண்டிய ஒன்றாக ஆகிறது. சொல்லப்போனா, முதல்ல நீங்கிற மலம் இந்த மாயை தான். இது ஆன்மா நின்றவாறு இருக்கும். இந்த மாயை நமக்கு நன்மையும் செய்யும். எப்படி அப்படின்னா, இவன் மருளோட இருக்கும்போது மயக்கத்துல இருந்தானா, இந்த மாயை அவனுக்கு இருளை செய்துவிடும். இவன் அருள்ல இருந்தானா, இந்த மாயையே நமக்கு ஒளியை செய்துவிடும். இப்ப உடம்ப பத்தி சொல்லும்போது, இந்த உடம்பு நமக்கு பாரம், இந்த உடம்பு நம்ம நீக்கப்பட வேண்டியது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா, அந்த உடம்பு இல்லாம நம்ம பெருமானை எப்படி வழிபட முடியும்? கருவிகள் எல்லாம் இருந்தா தானே வழிபட முடியும் அப்படின்னா, இந்த கருவிகள் எல்லாம் பெருமானை வழிபடுவதற்காக பெருமானால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நினைக்கிற நிலை தான் அந்த அருள் நிலை. அப்படி அந்த அருள் நிலையிலிருந்து இந்த கருவிகளை எல்லாம் அவன வழிபடுறதுக்கு நம்ம பயன்படுத்தினோம்னா, இந்த மாயையே நமக்கு ஒளிப்பொருளாக இருந்து காட்டுங்கிறார். அப்ப நம்ம ஏன்னா இந்த ஆன்மாவுடைய தன்மை எப்படி சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையாதல் மாரி இது. இறைவனை சேர்ந்திருந்தா இந்த மாயை நமக்கு அருளா இருக்கும். இவன் உலகத்த சேர்ந்திருந்தானா, இந்த மாயை இவனுக்கு இருளா இருக்கும் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த உடம்ப எதுக்கு குடுக்குறாரு அப்படின்னா, அஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய அத ஏற்படுத்துது. அந்த ஆணவம் ஏற்படுத்துது இல்லையா? அஞ்ஞானம், ஆணவம். அதனால இந்த பொய்யை மெய்யென்று பொல்லாங்கு செய்தல் தான் இந்த அஞ்ஞானத்துடைய வேலை. இல்லையா? ஞானம்னா நமக்கு பொய் மெய்யை மெய்யென்று பார்ப்பது ஞானம். இல்லை, இப்ப நம்ம உலகத்த தானே மெய்யன்னு நெனச்சுட்டு இருக்கோம். அதனால இது அஞ்ஞானம். பொய்யை மெய்யென்று பொல்லாங்கு செய்தல். அதுதான் இந்த அஞ்ஞானத்தோடைய வேலை. அடுத்து பொய் சொல்லுதல். வாய் கூசாம பொய் சொல்றது. அப்புறம் பொய் சொல்றதுன்னா, நம்ம மாத்தி பேசுறதுன்னு அர்த்தம் இல்ல. பொய்ப் பொருள்களை பற்றி பேசுதல். அதான் பொய் பேசுதல் அப்படின்னு அர்த்தம். நிலையில்லாத உலகப் பொருள்கள பத்தி பேசிட்டு இருக்கிறது. ஆகாது, போகாத விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கிறது. அப்புறம் அயர்வு. கண்டதை மறந்து மயங்கி வருந்துதல். இல்லையா? அப்ப எத பார்க்குறோமோ, அத அதை பார்த்து, பார்த்து என்ன பண்றது? அதிலேயே மயங்கி வருந்துதல். அப்புறம் மோகம். இல்லையா? காமத்தால் மூர்ச்சித்தல். இல்லையா? ஒரு பொருள் மேல மிகுந்த விருப்பத்தை செலுத்துதல் தான் நம்ம காமம்னு சொல்றோம். அப்புறம் பைசாச சூனியம். ஆசை உண்டாய் இதனை இல் அத அதை நம்மளால மாத்திக்கவே முடியாது. இதெல்லாம் மாயையுடைய காரியங்கள்னு சொல்றோம். அடுத்தது மாச்சரியத்தை ஏற்படுத்தும். என்ன ஏற்படுத்தும் அப்படின்னா, ஆன்மாக்களை கொல்லவடிக்க எழும் நினைவு. இல்லையா? அப்ப வைராக்கியம் பாராட்டுறது. இல்லையா? தன்னை பெரிதாக நினைத்து, ஆ அத வைராக்கியத்தை பாராட்டுதல். இது பெருமான நெனச்சு வைராக்கியம் இருக்கணும். ஆனா, அந்த மாயை உலகத்த நெனச்சு வைராக்கியப்படுத்தும். இத வாங்கிர்றேன், அத வாங்கிர்றேன், அத பண்ணிடுவேன், இத பண்ணிடுவேன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த உலகத்தை நோக்கி அந்த மாச்சரியம். அப்ப அந்த பிறரோடு வைராக்கியம் பாராட்டுதல். அப்புறம் பயம். இந்த உயிருக்கு இறுதி நிலை வரும் இல்லையா? அப்ப இறுதி வருங்கம்போது என்ன பண்ணும்? அச்சப்பட்டு திரியும். இதெல்லாம் மாயையுடைய காரியங்கள். மாயை இந்த மாரியெல்லாம் நமக்கு
செய்யும். என்னத்த செய்யும்னா, அஞ்ஞானத்தை செய்யும். உலகத்தோட இருக்கும்போது நமக்கு அஞ்ஞானத்த, பொய்ய மெய்யின்னு காட்டுவான். நெறைய பொய் சொல்ல வைக்கும் இந்த மாயை. காட்டுறதுக்காக என்ன பண்ணுவான், ரொம்ப பொய் பேசி தன்னை பெரிதா இந்த மெய்ப்பொருளை பற்றி பேசாம, பொய்ப்பொருளை பற்றி பேசுதல். அப்புறம் அயர்வு இல்லையா? எதைக் கண்டா மறத்தல், அப்புறம் மயங்குதல், வருந்துதல் இதெல்லாம் இந்த மாயையுடைய காரியங்கள் தான். மறந்துறது. ஒண்ண பார்த்தா இன்னொன்னு மறந்துருவான். ஒண்ண பார்த்தா அதிலேயே மயங்கி இருப்பான். அது கிடைக்கலைன்னா அதுக்கு வருந்தி இருப்பான். இதெல்லாம் அந்த அயர்வுன்ற சொல்லுக்குள்ளார இந்த மாயை ஏற்படுத்தக்கூடிய காரியம். அப்புறம் மோகத்தை ஏற்படுத்துது. அ மோகம் என்ன பண்ணும் அப்டின்னா, ஒரு பொருள் மேல தீராத விருப்பத்தை ஏற்படுத்தும். அது தகுதி இல்லாத பொருள்கள் மேல, தேவையற்ற பொருள்கள் மேல காமத்தை ஏற்படுத்தும். அப்ப ஏற்படுத்தி அந்த பொருள் கிடைக்கலைன்னா, பெருமூச்சு விட்டு அதையே நெனச்சு அயர்ந்து வருந்தி இருப்பான். அதான் அந்த மோகத் ஏற்படுத்தக்கூடியது. அந்த பைசாச சூனியம் அப்டின்னா, ஆசையுண்டாய். அப்ப ய என்ன பண்றது? ரொம்ப ஒரு பொருள் மேல ஆசை வச்சு அது கிடைக்காம அந்த பொருள் மேலேயே அந்த எண்ணத்தை வைத்திருப்பது அப்ப இந்த மாச்சரியம் தான் பிறரோடு வைராக்கியம் பாராட்டுதல். அப்புறம் அந்த உயிருக்கு பயம் அச்சப்படுதல். உயிருக்கு இறுதி காலம் வந்துடுமோ? உயிருக்கு வராது. இந்த உடம்புக்கு தான் வரும். ஆனா அவன் என்ன நெனைப்பான்? இந்த உயிருக்குன்னு நெனைப்பான். இந்த மாதிரி எல்லாம் இருப்பது தான் இந்த மாயையுடைய காரியங்கள்னு இந்த மாயை இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம். அப்ப இந்த இப்படிப்பட்ட மாயையிலிருந்து தான் நமக்கு பெருமான் இந்த உலகத்த செஞ்சு குடுக்குறான். இந்த மாயையே இத்தன காரியம் இல்லையா? இந்த மாயையுடைய தன்மையே நமக்கு இத்தனைய செய்யுது. அப்ப இந்த 7 காரியத்த நமக்கு செய்யுது. அப்ப அந்த மாயையிலிருந்து உண்டாக்குற பொருளுக்கும் இந்த தன்மை இருக்கும். மாவு போல பணியாரம்பாங்க. அந்த மாரி இந்த மாயையிலிருந்து நமக்கு உடம்ப குடுத்தான்னா, இந்த மாயைக்கு என்னென்ன குணங்கள்லாம் இருக்குமோ, அந்த குணங்கள் நம்மகிட்டயும் இருக்கும். இல்லையா? அப்ப இந்த உலகம் எப்படி இந்த மண், நீர், தீ, காற்று, வெளி என்ற ஐம்பூதங்களின் கலவை. இது ஒரு காரிய பொருள். இல்லையா? அப்ப இந்த மாயையிலிருந்து பெருமான் நமக்கு உலகத்தை படைக்கிறான். அப்படி படைக்கும்போது, அ அந்த மாயை 2ஆக பிரிகிறது. ஒண்ணு சுத்த மாயை, இன்னொன்னு அசுத்த மாயை அப்படின்னு பிரிக்கிறோம். இப்ப இந்த மாயைய 2ஆ பிரிக்கும்போது, இந்த மாயையில சுத்த மாயை பத்தி முதல்ல பார்ப்போம். அப்படின்னா, இந்த மாயை எப்படி இருக்கும் சுத்த மாயைன்னா, அங்க ஆணவ மலமே இருக்காது. ஆணவ மலம் இருக்கும். ஆனா, ஆணவ மலம் தொழிற்படாத இடம் அது. சுத்த மாயை அப்படிங்கிறது. அங்க அந்த சுத்த மாயையில ஆணவ மலமே இருக்காது. அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது சுத்த மாயை விரிந்து நிற்பது. நல்ல விரிவா இருக்கும். அறிவு அங்க இருக்கவங்களுடைய அறிவு அப்படி விரிந்த அறிவா இருக்கும். மற்ற அ மாயையில இருக்கவங்களுடைய அந்த அசுத்த மாயையில இருக்கவங்களை எல்லாம் அடக்கி நிற்பது. அப்புறம் இந்த சுத்த மாயைக்கு மாமாயை அப்படின்னு பேரு. ஏன்னா, இங்க மாயை இவங்களுக்கெல்லாம் ஒளிப்பொருளா இருக்கும். இந்த சுத்த மாயையில இருக்கவங்களுக்கெல்லாம் அறிவு சுத்தமா இருக்கும். அதனால இங்க இந்த மாயை என்ன பண்ணும்னா, இவங்களுக்கு ஒளிப்பொருளா இருக்கும். அதனால அந்த மாயைக்கு இங்க மாமாயை அப்படின்னு சொல்றோம். இந்த சுத்த தத்துவத்துல முதல் தத்துவம் விந்து தத்துவம்னு சொல்றோம். இந்த நாத தத்துவம். ஆனா இத பார்த்தீங்கன்னா, இந்த சுத்த தத்துவத்துக்கும் விந்து தத்துவம்னு ஒரு பேர் இருக்கு. குடிலை அப்படின்னு ஒரு பேர். இங்க இருக்கிறவங்களுக்கு இந்த மாயை மாமாயையா இருக்கனால, இங்க இருக்கவங்களுக்கெல்லாம் மயக்கமே இருக்காது. உள்ளதை உள்ளபடி உணரக்கூடிய பக்குவமுடைய ஆன்மாக்கள் தான் இந்த சுத்த மாயையில இருக்கும். அப்புறம் இந்த அசுத்த மாயை அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த அசுத்த மாயையில இருக்கக்கூடியவர்கள் மலத்தோடு இருப்பார்கள். சுத்த மாயையில இருக்கவங்களுக்கு ஆ இருக்காது. ஆணவமலம் அடங்கி இருக்கும். இந்த அசுத்த மாயையில இருக்கவங்களுக்கு ஆணவ மலத்தோட கன்ம மலமும் இருக்கும். வீணையும் இருக்கும். இது எப்படி அப்டின்னா, இது ஒரு குன்றி மணி போல எல்லாம் பார்த்துருப்போம். மேல ஒரு பக்கம் சிகப்பாவும், ஒரு பக்கம் கருப்பாவும் இருக்கும். இப்ப மேல இருக்கக்கூடிய அந்த சிகப்பு பகுதி சுத்தமாயி, கீழ இருக்கக்கூடிய அந்த கருப்பு பகுதி அசுத்தமாயி. அப்படி அசுத்தமா இருக்கும். இது வியாப்பியம் அப்படின்னு சொல்றோம். அந்த சுத்தமாயிக்கு இது வியாபியம். அந்த சுத்தமாயிக்குள்ளார அடங்கி நிற்பது. இது மயக்குவது. எல்லாத்தையும் மயக்குறதுனால இந்த அசுத்த மாயைக்கு மோகினி அப்படின்னு ஒரு பேர். மோகினினாவே மயக்குபவள் அப்படின்னு அர்த்தம். இந்த மோகினி நம்மள மயக்கம் செய்யக்கூடியவள். இந்த அசுத்த மாயை நமக்கு மயக்கத்தை செய்யக்கூடியது. இந்த மயக்கம் சிறிதளவு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அசுத்த மாயையிலிருந்து இந்த அசுத்த மாயையிலிருந்து இன்னொரு மாயை தோன்றுது. ஆனா மாயை 2 தான். இந்த அசுத்த மாயையிலே ஒரு கீழான ஒரு பகுதி இருக்கு. அந்த மாயைக்கு பிரகிருதி மாயை அப்படின்னு பேரு.
பிரகிருதி மாயை அப்படிங்கிறது ஒரு தனித்த மாயை இல்ல. அது அசுத்த மாயையிலிருந்து தோன்றிய காரிய பொருள். அது என்ன பண்ணும்? இந்த அசுத்த மாயை நமக்கு மயக்கத்தை ஏற்படுத்தும். இந்த பிரகிருதி மாயை பெருமயக்கத்தை தரும். அப்ப சுத்த மாயைய, அசுத்த மாயைய அடக்கி அசுத்த மாயைய, சுத்த மாயைய அடக்கி நிக்கிற மாரி, பிரகிருதி மாயைய, அசுத்த மாயைய அடக்கி நிக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா, ஒண்ணுக்குள்ளார ஒண்ணு அடங்குன மாரி. பிரகிருதி மாயைய அசுத்த மாய அடக்கியிருக்கும். அசுத்த மாயைய சுத்த மாய அடக்கியிருக்கும். ஒரு வட்டம் 3 வட்டம் போட்டோம்னா, உள்ள இருக்கிறது பிரகிருதி மாயை. 2வது இருக்கிறது அசுத்த மாயை. அதுக்கு மேல் பகுதியா இருக்கிறது சுத்த மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்படி இந்த மாயை இருக்கும். இந்த பிரகிருதி மாயை தான் நம்முடைய இருக்கக்கூடிய உலகம். இப்ப தேங்காய் எண்ணெயெல்லாம் ஆட்டிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேல இருக்க பகுதி தெளிவா இருக்கும். ஆ நடுவுல இருக்க பகுதி 2ம் கலந்த மாரி இருக்கும். அடியில பகுதி ரொம்ப கசடா இருக்கும். அந்த மாரி நம்ம இருக்கக்கூடிய இந்த கசடு பகுதி, அடித்தட்டு நம்ம. அதனால தான் நம்மள இந்த பிரகிருதி மாயில நம்ம இருக்கோம். நம்முடைய உலகம் தோன்றுவது இங்க தான். அதனால தான் இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கீழ் பகுதியான இந்த உலகம், நம்முடைய உலகம். அப்ப முக்கோண வடிவாய் இருக்கக்கூடியது இந்த முக்குணங்கள் அப்படின்னா, சாத்விகம், ராசதம், தாமதம்னு சொல்லக்கூடிய அந்த 3 குணங்கள் வடிவில வெளிப்பட்டு இருப்பது தான் இந்த பிரகிருதி மாயை அப்படி சொல்றோம். இந்த பிரகிருதி மாயையே காரண மாயைன்னு சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம்னா, இந்த 3 குணங்கள், இந்த சாத்விகம், ராசதம் இந்த குணங்கள பத்திலாம் நம்ம பின்னாடி விரிவா பார்ப்போம். இப்ப சொல்லளவுல தெரிஞ்சு வச்சுக்கலாம். சாத்விக குணம், ராசத குணம், தாமத குணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 குணங்கள் இல்லையா? அந்த 3 குணங்களுக்கு காரணமாக இருப்பதால் இந்த பகுதிக்கு காரணமாயை அப்படின்னு பேரு. இந்த 24 தத்துவங்கள் இந்த பிரகிருதி மாயையில விரிந்து ஆன்மாக்களோடு பொருந்தி தான் அந்த உலக நுகர்ச்சியை நமக்கு ஏற்படுத்தும். இந்த 24 தத்துவங்கள் தான் நமக்கு உடம்பாக வரக்கூடியது. இது முக்குண வடிவமுடையது. ஏன்னா, இந்த பிரகிருதி மாயையிலிருந்து நமக்கு இந்த உடம்ப குடுக்கறனால தான், ஒரு நேரம் நம்ம எப்படி இருக்கோம்? ரொம்ப சாத்விகமா, ரொம்ப அமைதியா, நல்லவங்களா இருக்கோம். ஒரு நேரம் அப்படி ரொம்ப எல்லாத்துலயும் கத்துறது, கோவம் அந்த மாரி ராட்சத குணமும் இருக்கு. ஒரு நேரம் அப்படியே சொங்கி மாரி தூங்குறது, எல்லா வேலையும் அப்படியே ரொம்ப ஸ்லோவா இருப்போம். தாமச குணம். இது எல்லாமே நம்மகிட்ட மாறி, மாறி வரக்கூடிய குணங்கள் தான். யாரும் சாத்விகத்திலயும் இருக்க முடியாது. ராசத்திலேயே யாரும் இருக்க முடியாது. யாரும் தாமசத்திலயும் இருக்க போறதில்ல. நமக்கு அந்த மாரி இந்த இந்த மாதிரி பிரகிருதி மாயையிலிருந்து நமக்கு இந்த உடம்ப செஞ்சு குடுத்துருக்கிறதுனால, இந்த 3 குணங்களும் நமக்கு மாறி, மாறி வந்துட்டே இருக்கும். அதனால இந்த உடம்பே நமக்கு குடுத்திருக்க இந்த உடம்பே முக்குண வடிவுடையதாக தான் இருக்கு. இல்லையா? அப்ப இதிலிருந்து தோன்றக்கூடிய அந்த தனு, கரண, புவன போகங்களும் நமக்கு அந்த முக்குணமா தான் இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட உடம்போட பொருந்தக்கூடிய இந்த ஆன்மாக்களும் முக்குண வயப்பட்டே இருக்கும். அப்ப அந்த சாத்விக குணத்தில இருக்கும்போது இன்பமாவும், ராசத குணத்தில இருக்கும்போது துன்பமாவும், அந்த தாமத குணத்தில இருக்கும்போது மயக்க உணர்வோடையும் நம்ம இருப்போம். அதுதான் நம்மளுடைய நிலை. ஏன்னா, இன்பமே நமக்கு இருக்க போறதில்ல. துன்பமாவும் நம்ம எப்பயுமே இருக்க போறதில்ல. மயக்கத்திலயும் எப்பயும் இருக்க போறதில்ல. இது 3ம் நமக்கு எப்பொழுதும் மாறி, மாறி வந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த போக சாதனமும் போக்கியமுமாய் அமைவன. அதனால இது போக்கிய காண்டம் அப்படின்னு பேரு. இந்த பகுதிக்கு, இந்த பிரகிருதி மாயைக்கு போக்கிய காண்டம் அப்படின்னு பேரு. போக்கியம் அப்படின்னா நுகரப்படுவது. காண்டம்னா தொகுதி. அப்ப நுகரப்படக்கூடிய தொகுதி தான் இந்த நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த உடம்புன்னு நமக்கு சொல்றாரு. அப்ப இந்த சுத்த தத்துவம் அப்படிங்கிறத யார் இயக்குவாங்க அப்படின்னா, சிவபெருமானே நேரடியாக இயக்குவார். அந்த சுத்த தத்துவத்த. நேரடி சிருஷ்டி அப்படின்னு சாட்சாத் அப்படி பெருமானே என்ன பண்றான்? அந்த சிருஷ்டிய, அந்த சுத்த மாயைய அவனே நேரடியாக காரியப்படுத்திக்கிறான் அந்த இடத்துல. அப்ப பெருமானே நேரடியா செய்யறதுனால, அங்க இருக்கக்கூடியதெல்லாம் எப்படி இருக்கு? அங்க அது உடம்பாக இருக்காது. இது பிற தத்துவங்களை இயக்கும். இந்த சிவ தத்துவங்கள்ல இருக்கக்கூடிய ஆன்மாக்கள், பிற தத்துவங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்களை இயக்கக்கூடியது. இந்த சிவ தத்துவத்துல நெறைய புவனங்கள்லாம் இருக்கு. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எப்படி இருக்கும்னா, பக்குவம் அதிகம் உடைய விஞ்ஞானகலர் அப்படின்னு சொல்றோம். இங்க இருக்கக்கூடிய ஆன்மாக்கள விஞ்ஞானகலர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஞானம்னா அறிவு, விஞ்ஞானம்னா நுண்ணிய அறிவுடையவர்கள். அப்ப நுணுக்கமான அறிவு விளக்கம் பெற்றவர்கள் இந்த விஞ்ஞானகலர் அப்படின்னு சொல்றோம். அதிக பக்குவமுடைய ஆன்மாக்கள் தான் இந்த சிவ தத்துவத்துல இருக்கும்.
அப்ப இந்த சிவத்தத்துவம் இருக்கக்கூடிய இந்த உடம்பு எப்படி இருக்குன்னா, போகப் பொருளை நுகராது. நம்ம உடம்பு போகப் பொருள தான் நுகரும். ஆனா, இந்த சிவத்தத்துவத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆன்மாக்களுடைய உடம்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, போகப் பொருள்கள் மேல விருப்பமே செலுத்தாது. ஏன்னா, இதெல்லாம் அருள்வயப்பட்டு இருக்கும். அப்ப இந்த சிவத்தத்துவத்தில இருக்கக்கூடிய இந்த உயிர்களுக்கு ஒரே பிறவி தான். ஒரு பிறவியிலே எடுத்த ஒரு பிறவியிலேயே இந்த விஞ்ஞானகலராக இருக்கக்கூடிய இந்த ஆன்மாக்களுக்கு, அந்த ஒரு பிறவியிலேயே அவங்களுக்கு முக்தி. அந்த சரீரம் பார்த்தீங்கன்னா, சுத்தமாயா சரீரம். சுத்தமாயிலிருந்து கொடுக்கக்கூடியதுனால, இந்த உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னா, சுத்தமாயா சரீரம். இத வைந்தவ சரீரம்னு சொல்றோம். இல்லையா? அதனால அழுக்கு மிக மிக குறைவாக இருக்கும். நம்ம ட்ரெஸ்லலாம் கூட டஸ்ட் ப்ரூஃப் ட்ரெஸ்ன்னு இருக்கு. அந்த ட்ரெஸ் எல்லாம் துவைக்க தேவையில்ல. ஒரு தடவ போட்டு அப்படி எடுத்து உதர்னாவே அந்த ஆடையில இருக்க அழுக்கு எல்லாமே போயிடும். டஸ்ட் ப்ரூஃப்ன்னு சொல்லுவோம். அத துவைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த மாரி இந்த உயிர்களுக்கு பெருமான் அ தலைய காட்டுனாவே போதும். இவங்களுக்கு லேசான ஒரு காட்சி கிடைச்சாவே, இவர்களுக்கு வீடு பேரு தான். அதனால இங்க இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஞானம் அதிகமாக உள்ளவர்கள். இந்த உலகத்தில இருக்க உயிர்களுக்கு மாயாமலமும் இருக்காது. கன்ம மலமும் இருக்காது. இதெல்லாம் இருந்தாலும் அவங்கள பாதிக்காது. இல்லையா? அப்ப இந்த உலகத்துல இருக்கவங்களுக்கு உடம்பு வேண்டாத வேலையெல்லாம் செய்யாது. நம்ம செய்ற மாதிரியான வேண்டாத வேலையெல்லாம் செய்யாது. அவங்க செய்ற செயலெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சிவ புண்ணியமாகவே இருக்கும். அது சுத்த கன்மம்னு சொல்றோம். அப்படி அவர்கள் அந்த சிவ தத்துவத்துல இருக்கக்கூடிய அந்த சிவ புண்ணியர்கள், அந்த அருளாளர்கள்லாம் செய்யக்கூடிய அந்த செயலெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிவ புண்ணியமாக செய்வார்கள். அத நம்ம சுத்த கன்மம்னு சொல்றோம். ஆமா. அப்ப நாம் செய்வது போல அல்லல் மிக்க கிரியையில அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அவங்க ஒரே வேலை என்ன அப்படின்னா, பெருமானை வழிபாடு செய்யக்கூடியது மட்டும் தான் அந்த சுத்த தத்துவத்தில இருக்கவங்களுடைய அந்த ஆன்மாக்கள், அந்த உயர்ந்த ஞானமுடைய ஆன்மாக்களுடைய வேலை. அப் குறைந்த அறிவுடைய நாம் செய்யக்கூடிய அந்த செயல் குறைவுடையதாக தான் இருக்கும். இல்லையா? அது அஞ்ஞான கன்மம்னு சொல்றோம். நாம செய்யக்கூடிய கன்மத்தை எல்லாம் அஞ்ஞான கன்மம். அவர்கள் செய்யக்கூடிய கன்மம் எல்லாம் சுத்த கன்மம்னு சொல்றோம். அப்ப பெருமான் இந்த மாதிரி உயிர்களுக்கு எப்படி அருள் செய்வான் அப்படின்னா, அறிவுக்குள்ளேயே இருந்து, அறிவுக்கு அறிவாகவே இருந்து ஒவ்வொன்றையும் உணர்த்துவான். ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு இல்லையா? பெருமான் உள்ள என்ன எழுதி காட்டுறானோ, அத நான் வாயால வாசிக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப அதுபோல இங்கேயும் அந்த அருளாளர்களுடைய அறிவிலேயே இருந்து பெருமான் அவங்களுக்கு உணர்த்துவான். அவங்களுக்கு காட்சி அந்த அறிவுல அந்த காட்சியே போதும். அப்ப ஏன்னா அங்க இருக்கிறவங்களெல்லாம் நல்ல பக்குவமுடைய ஆன்மாக்களா இருக்காங்க. அதனால அவர்களுக்கு அந்த மாதிரி இருந்தாவே பெருமான் அவங்களுக்கு சற்று தலைய காட்டுனானாவே போதும். அந்த உயிர்களுக்கு அப்படி ஒரு பக்குவமுடைய ஆன்மாக்களா இருக்கு. அப்ப அ அடுத்த இந்த அசுத்தமாயில இருக்கக்கூடிய உயிர்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த சுத்தமாயில இருக்க அந்த விஞ்ஞான கலரை காட்டிலும் அழுக்கு மிகுதி. அவங்கள விட இந்த பிரளய கலர்ன்னு சொல்லக்கூடிய அந்த அசுத்தமாயில இருக்கவங்க, இவங்க அ சுத்தமாயையில இருக்கவங்கள காட்டிலும் இவங்களுக்கு அழுக்கு மிகுதி. அப்ப என்ன சொல்றாரு? நம்ம நம்மலாம் சகலர்ன்னு சொல்றோம். ஏன்னா நம்ம எங்க இருந்து தோன்றோம்னா, பிரகிருதி மாயிலிருந்து தோன்றுகிறோம். அதனால நம்மளெல்லாம் சகலர். ஆனா, நம்ம காட்டிலும் இவங்களுக்கு அழுக்கு குறைவு. ஆனா, சுத்தமாயில இருக்கவங்கள காட்டிலும் அழுக்கு அதிகம். அப்ப இவங்க எவ்வளோ நாள் இருப்பாங்க? அவங்க ஒரு பிறவியில முக்தி பெறுவார்கள். இந்த பிரளயாகலர் பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு பிரளய காலம் வரை தொடர்வர். ஒரு பிரளயம் வரைக்கும் இவர்கள் இருந்து, பக்குவம் அடைந்து இல்லையா? ஒரு பிரளயம் எத்தன நமக்கெல்லாம் எத்தன பிரளயம்னே தெரியாது. அவங்க ஒரு பிரளய காலம் வரைக்கும் இருந்து, அந்த ஒரு பிரளயத்தில் முக்தி பெறுவார்கள். அதனால அவங்க ஒரு பிரளயத்தில் அந்த மாயையிலிருந்து அகல்வர். அதனால பிரளயாகலர் அப்படின்னு சொல்றோம். நமக்கு எத்தன பிரளயம்னே நமக்கு தெரியாது. ஏன்னா, அறிவு விளக்கமும் அப்புறம் முதலில் மந்திரமாகத்தான் இருக்கும். அப்ப இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க முதல்ல? மந்திரம். அப்ப அவங்களுக்கு காட்சியே போதும். இவங்களுக்கு காட்சியோட சேர்த்து மந்திரமும் சொல்லணும் பெருமான். அறிவு விளக்கம் முதல்ல இவர்களுக்கு அப்படி குடுப்பான். அப்புறம் மேலே செல்ல செல்ல அறிவு என்ன விரைவாக விளக்கம் பெறும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா இவங்க கொஞ்சம் முதல்ல ஸ்டார்ட்டிங்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போவாங்க. அப்புறம் அப்புறம் கொஞ்ச நாள் ஆனோனே மிக விரைவா பெருமானை நெருங்க ஆரம்பிப்பாங்க. அறிவுல விளக்கம்,
படிப்படியா வரும். வேக வேகமா இவங்களுக்கு கொஞ்சம் படிமுறையில கொஞ்சம் வேகமா, விரைவா வரும். அப்ப மாணவர்கள் எப்படி நம்ம விவரம் தெரியிற வரைக்கும் படிப்பு குறைவா இருக்கும். அவன் கொஞ்சம் நல்லா மு புரிஞ்சுட்டு படிக்க ஆரம்பிச்சுட்டான்னா, அப்ப அவன் படிக்கிற வேகம் அதிகமாயிடும். அதுபோல இங்க இருக்கக்கூடிய இந்த ஆன்மாக்களும் பக்குவம் வரும் வரை மெதுவாக தான் இருக்கும். இல்லையா? அப்ப பக்குவம் சற்று மிகும் காலத்தில், கொஞ்சம் பக்குவம் அதிகமாகிற காலத்துல அறிவு விளக்கம் எப்படி இருக்கும்னா, விரைவாக இருக்கும் இவங்களுக்கு. அப்ப முதல்ல அறிவு சிறிது சிறிதாக விளக்கும். பிரளயகளருக்கு அ அப்புறம் நல்ல வேகமாக ஏற்படும். அப்ப அந்த விஞ்ஞானிகளுக்கு ஒரு மலம் தான் இருக்கும். ஆணவ மலம் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அவங்களுக்கு கன்ம மலமும், மாயா மலமும் இருக்காதுன்னு பார்த்தோம். இங்க இருக்கக்கூடிய இந்த அசுத்த மாயையில இருக்கக்கூடிய இந்த பிரளயகளருக்கு 2 மலம் இருக்கும். ஒண்ணு ஆணவ மலம், இன்னொன்னு கன்ம மலம். 3வதா இருக்கக்கூடிய மாயா மலம் இவங்களுக்கு பாதிக்காது. இல்லையா? அப்போ இங்க இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மையுடையவர்கள். நாம இருக்கக்கூடிய இந்த 3 மலம், நமக்கு எத்தன மலம்னா, மும்மல ஆன்மா. நமக்கு எத்தன பிரளயம் இருக்க போறோம்னே நமக்கு தெரியாது. இந்த சகலர்ல இருக்கக்கூடிய நம்ம இந்த ம் பிரகிருதி மாயைன்னு சொல்லக்கூடிய சாரி இந்த பிரகிருதி மாயையில இருக்கக்கூடிய நமக்கு எவ்வளோ பிறப்புங்கிறதே தெரியாது. ஏன்னா, அந்த கசடுன்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? அந்த பிரளயகளர் கூட கொஞ்சம் தெளியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு ரொம்ப காலம் பிடிக்கும். ஏன்னா, இம்யூனிட்டி பவர் குறைஞ்சா எல்லா நோயும் வந்துரும் இல்லையா? பக்கத்துல இருக்கவங்க தும்மினாலும் நம்ம காய்ச்சல் வரும். இல்லையா? 3 மலமும் நமக்கு தாக்கும். ஏன்னா, நமக்கு பக்குவங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. யார் என்ன சொன்னாலும், இந்த கோயிலுக்கு இன்னைக்கு போனா அது நடக்கும்னா, உடனே அந்த கோயிலுக்கு போயிடுவோம். இந்த இன்னைக்கு இந்த இன்னை இந்த கோயிலுக்கு போனா இது நடக்கும்னா, உடனே இந்த கோயிலுக்கு போயிடுவோம். இதெல்லாம் எதுக்கு இந்த மாரி வேலையெல்லாம் செஞ்சுட்டுருக்கீங்கன்னா, அதையும் விட்டுருவோம். அந்த மாரி எது சொன்னாலும் இவனுக்குன்னு ஒரு அறிவே இருக்காது. ஏன்னா, இம்யூனிட்டி பவர் ரொம்ப ரொம்ப குறைவா இருந்தா எல்லா நோயும் வந்துரும்ல. அதனால இவனுக்கு 3 மலத்தினுடைய தாக்கமும் இருக்கும். இல்லையா? அப்ப இவனுக்கு அவங்களுக்கு காட்சியோட அ மொ முதல்ல இருக்கக்கூடிய அந்த விஞ்ஞானங்களுக்கு காட்சி மட்டும் போதும். இந்த பிரளயகளருக்கு காட்சியோட மந்திரமும் சொல்லணும். இவர்கள் இந்த சகலருக்கு காட்சியோட மந்திரமும் சொல்லி, நூல் உபதேசமும் நடக்கணும். நம்மள மாரி பிரளயகளருக்குலாம் இந்த 3மே இருக்கணும். அப்ப நமக்கு பெருமான் காட்சியும் கொடுக்கணும். பிரளயகளருக்கு சுவாமி காட்சி குடுப்பார். எப்படி காட்சி குடுப்பார்ன்னா, மான் மழுவோட, பெருமான் கரை கண்டத்தோட, 4 தோள்களோட பிரளயகளருக்கு காட்சி குடுப்பார். ஆனா, போன்ற சகலர்களுக்கெல்லாம் அப்படியெல்லாம் வந்தாருன்னு வச்சுக்கங்க, இந்த மேக்கப் எங்க போட்டுட்டு வந்தான்னு கேட்போம் நம்ம. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அறிவுடைய ஆன்மாக்கள் நம்ம. ஏன்னா பெருமானே நேர்ல வந்தா கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ப மாட்டோம். அதனால போன்றவர்களுக்கெல்லாம் பெருமான் எப்படி வருவான் அப்படின்னா, பெருமான் போலவே நாம எப்படி இருக்கோமோ, அது போலவே இந்த மானுட சட்டை தாங்கி குருமுகமாக வந்து நமக்கு பெருமான் காட்சி கொடுத்து, மந்திரத்தை சொல்லி, நூல் உபதேசமும் செய்வான். அப்படிப்பட்ட ஏன்னா 3ம் 3 மலை. ஒவ்வொரு மலத்தையும் ஒவ்வொன்று நீக்கும். இல்லையா? அந்த குருநாதர்களுடைய அந்த காட்சி, அந்த உபதேசம், அப்புறம் அந்த மந்திரம். 3ம் ஒவ்வொரு மலத்தை நீக்க வல்லது. அப்ப இந்த வழிபாடு செய்து நோய் நீங்கணும். நாமெல்லாம் இந்த வழிபாடு செய்யணும். ஏன்னா, இப்ப ஒரு ஹாஸ்பிட்டல்னு எடுத்துக்கிட்டாவே, அதுல அவுட் பேஷண்ட் இருப்பாங்க. இன்பேஷண்ட் வந்து அங்கேயே பெட்ல இருக்கக்கூடிய இன்பேஷண்ட் இருப்பாங்க. அப்புறம் அங்க ஹாஸ்பிட்டல்லயே ஐசியூல இருக்க மாரி பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. இந்த மாரி அவுட் பேஷண்ட் மாரி விஞ்ஞானகலர்கள் வந்து எட்டி பார்ப்பாங்க. தலைவலி நீங்கிட்டும் போயிட்டே இருப்பாங்க. தண்ணி தாகம் எடுக்கிற மாரி அந்த பிறவிய முடிச்சுட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. அந்த பிரளயகலர் எப்படி இருப்பாங்க? கொஞ்ச நாள் பெட்ல இருந்து அவங்க உடம்ப சரி பண்ணிக்கிட்டு போயிடுவாங்க. ஆனா, இந்த ஐசியூல இருக்கிறது மட்டும் தீவிர கண்காணிப்புல இருக்கணும். அங்க எத்தன டாக்டர் இருப்பாங்க. அவ்ளோ வேலை செய்யணும் இவனுக்கு. இந்த சகலருக்கு போன்ற சகலருக்கு அந்த தீவிர கண்காணிப்புல இருப்போம் நம்ம. 5, 6 டாக்டர் இருப்பாங்க. அங்க என்ன நடக்கும்? அப்புறம் வெட்டும்பாங்க, குத்தும்பாங்க, அரும்பாங்க, கிழிம்பாங்க. இந்த மாரி சொற்கள் எல்லாம் இவ்ளோ வைத்தியம் நமக்கு தேவைப்படும். இல்லையா? அப்ப தையும்பாங்க. இப்படி அ யாராவது ஒருத்தர் இல்லைனாலும் அங்க மூச்சு விடும். வெட்டுறதுக்கு ஒரு டாக்டர் இருப்பாரு. மயக்க மருந்து குடுக்கறதுக்கு ஒரு டாக்டர் இருப்பாரு. அறுக்கறதுக்கு ஒரு டாக்டர் இருப்பாரு. தைக்கிறதுக்கு ஒரு டாக்டர் இருப்பாரு. இப்படி 5, 6 டாக்டர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணியும் செய்யறதுக்கு இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் இல்லைனாலும் மூச்ச விட்டுற வேண்டியது தான். அந்த மாரி இந்த பிரளயகளருக்கு நம்ம தான் அந்த ஒரு பிரளயத்திற்கு மேல் நமக்கு ஒரு அந்த பிரளயகளர் ஒரு பிரளயம் இருப்பாங்க. நம்ம எத்தன பிரளயம் இருப்போம்னே நமக்கு தெரியாது. இல்லையா? அப்ப நமக்கு எப்படி பக்குவம் வரும் அப்படின்னா, ரொம்ப லேட்டா தான். ரொம்ப 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 ஸ்லோ ப்ராசஸ் நமக்கு.
பிரளய கலருக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் தான் அப்படி இருக்கும். அப்புறம் விரைவா வந்துரும் பக்குவம். ஆனா, நமக்கு ரொம்ப, 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 ரொம்ப குறைவான பக்குவம் உடையவர்கள். நமக்கு பக்குவங்கிறது ரொம்ப லேட்டா எடுத்துக்கும். அப்ப முதல்ல பைய பைய வரும். இல்லையா? அப்புறம் கொஞ்சம் கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்குவத்தினுடைய அளவு நமக்கு அதிகமாகிட்டே போகும். ஆனா, பிரளயகர் அளவுக்கு நமக்கு வேகமா நடக்காது. ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் தான். அப்ப இந்த தாய் நோயுற்ற குழந்தையிடம் தான் அதிகமாக கருணை இருப்பாள். அதனால தான் நம்ம இருக்கிற இந்த பூமி கன்ம பூமின்னு சொல்றோம். தேவர்கள் கூட இங்க வந்து தான் வழிபாடு செய்றார்கள். ஏன்னா, எங்க பிரச்சனை இருக்கோ அங்க தான் பெருமானுடைய அட்டென்ஷன் அதிகமா இருக்கும். இல்லையா? பெருமானுடைய கவனம் அதிகமா இருக்கும். அதனால நம்ம மேல தான் அதனால தான் பூமிக்கு வராங்க தேவர்கள் எல்லாம். ஏன்னா பெருமானுடைய கவனம் பூரா அதிகமா எங்க இருக்கும் அப்டின்னா, இந்த பூமியில தான் இருக்கும். அதனால இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற பூமின்னு சொல்றோம். இல்லையா? அதனால இந்த பூமியில இருக்கவங்க மேல தான் பெருமானுடைய அட்டென்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால தான் தேவர்கள் கூட இங்க வந்து நமக்கு என்ன பண்றாங்க? பூஜைகள பண்றாங்க. அப்ப இந்த மாயைங்கிறது இது போல 3 வகையா இருக்கு. இருக்கக்கூடிய ஆன்மாக்களும் 3 வகையான ஆன்மாக்களா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு பெருமான் உபதேசம் பண்ற விதமும், அவங்களுக்கு அறிவுக்கு அறிவா இருந்தா அ விஞ்ஞானங்கள் இருக்கு. அ அடுத்தது அந்த பிரளயகலருக்கு பெருமான் அந்த மான் மழுவுடன், க அந்த கரை கண்டத்துடன், ஜடாபாரத்துடன் பெருமான் காட்சி குடுக்குறான். நம்ம மாரி சகலர்களுக்கு மானுட சட்டை தாங்கி குரு வடிவாகமே வரான். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு உயிர்களுக்கும் இந்த மாதிரியான பக்குவ வேறுபாடுகள் நெறைய இருக்கு. இல்லையா? அதனால இவன் நமக்கு படைத்து கொடுக்கின்ற உலகமும் வேற வேறையா இருக்கு. அப்ப பக்குவப்பட்ட அந்த உயிர்களுக்கு அவர சுத்த மாயையிலயும் அப்ப பக்குவம் அந்த சற்று மிகுந்த உயிர்கள பிரகிருதி மாயையிலயும், அப்புறம் பக்குவமே இல்லாத போன்ற இந்த சகலரை எல்லாம் பெருமான் பிரகிருதி மாயையிலயும் கொண்டு வந்து என்ன பண்றான்? போடுறான். அப்ப சுத்தமாயி, அசுத்தமாயி, பிரகிருதி மாயைன்னு சொல்றோம். இந்த ஆன்மாக்கள்லயே அந்த சகலர்ன்றதுலயே அதுல 3 வகை இருக்கு. அதுல உத்தம பக்குவம் உடையவர்கள், மத்திம பக்குவம் உடையவர்கள், அதமர்கள் அப்படின்னு. அப்ப அது அந்த சகலர்லயே 3 வகை. அபக்குவர், பக்குவர், பக்குவர் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். அப்ப பக்குவர் அப்படிங்கிறவங்க அந்த சகலர்ல கொஞ்ச நாள்லயே அவங்க வந்து என்ன ஆயிடுவாங்க, அடுத்த நிலைக்கு பிரளயகலருக்கு போகக்கூடிய தன்மையுடையவர்களா இருப்பாங்க. அதுதான் பக்குவர். பக்குவர் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு மிடில் அந்த ஒரு என்ன சொல்றது? அப்ப மத்திமத்தன்மையுடைய அந்த பக்குவமுடையவர்கள் சொல்றோம். அதே மாரியே தான் 3 பேத்துலயுமே இருக்காங்க. பிரளய கலர்லயுமே பக்குவர், பக்குவர், அபக்குவர். விஞ்ஞான கலர்லயும் பக்குவர், அபக்குவர் அப்படின்னு அங்கேயும் உத்தமர், மத்திமர், அதிமர்ன்னு இந்த 3 வகையான அந்த உயிர்களிடத்துமே இந்த மாதிரியான தன்மை இருக்கு. அப்ப இந்த சகலருங்கவங்க மும்மலமுடைய ஆன்மாக்கள். அப்புறம் பிரளய கலர்ங்கிறது இருமலமுடைய ஆன்மாக்கள். விஞ்ஞான கலர்ங்கிறது ஆணவ மலம் மட்டும் உள்ள ஒரு வகை மலமுடைய ஆன்மாக்கள். இந்த மாரி ஆன்மாக்களை இந்த மாதிரி பிரிச்சு, இந்த ஆன்மாக்களுக்குரிய உலகமும் சுத்தமாயி, அசுத்தமாயி, பிரகிருதி மாயின்னு சொல்லக்கூடிய இது போல பெருமான் நமக்கு படைத்து கொடுக்கிறான். அப்ப அந்த சுத்தமாயிலிருந்து நமக்கு அந்த உடம்பு குடுக்கும்போது, அவர்களுடைய அந்த உடம்பு சுத்தமா இருக்கு. அப்ப அசுத்தமாயிலிருந்து குடுக்கும்போது, அதுக்கு தகுந்த பக்குவம் உடைய ஆன்மாக்களா இருக்கு. அப்ப இந்த பிரகிருதி மாயிலிருந்து நமக்கு உடம்ப செஞ்சு குடுக்கும்போது, அதுக்கு தகுந்த மாரி தான் இந்த முக்கணம் வயமுடையதாக தான் இந்த ஆன்மா இருக்கும். அந்த முக்குணத்தினுடைய அந்த தன்மையும் பார்த்தோம். இல்லையா? அந்த முக்குண வடிவத்தில அந்த முக்குணங்கிறது சாத்விக குணம். இல்லையா? முதல்ல இருக்கக்கூடியது சாத்விக குணம். அப்ப சாத்விக குணத்தில இருக்கவங்க எப்படி இருப்பாங்க? அப்படின்னா, அவர்கள் ரொம்ப பொறுமையாகவும், இன்பமாகவும் இருக்கக்கூடிய அந்த தன்மை உடையவர்களாக இருப்பாங்க. இந்த 2வதா சொல்லக்கூடிய இந்த சா சாத்விக குணத்துக்கு அப்புறம் ராட்சச குணங்கிறது கோபம் மிகுந்து இருக்கக்கூடிய, அந்த சுறுசுறுப்பா வேலை செய்யக்கூடிய அந்த தன்மையுடையவர்களாக இருப்பாங்க. அப்புறம் அந்த ம கடைசியா இருக்கக்கூடிய சாத்விகம், ராட்சசம், தாமச குணத்தில இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எப்பயுமே அந்த சோம்பேறித்தனத்தோட மசமசன்னு இருக்கக்கூடிய அந்த தன்மையுடையவர்களா இருப்பாங்க. இந்த முக்குணம் வயப்பட்டதா தான் இருப்பாங்க. அப்படி இந்த முக்குண வயப்பட்டத அந்த மாயையிலிருந்து கொடுக்கக்கூடிய நாம, அந்த முக்குண வயமா தான் இருப்போம். அதனால
இங்க இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு பக்குவம் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப காலமாகும். இந்த பிரகிருதி மாயையில இருக்கக்கூடிய அந்த குணத்தத்துவத்துல இருந்து தான் நமக்கு இந்த உடம்பெல்லாம் குடுக்குறான் பெருமான். அப்ப அதுலருந்து நமக்கு என்ன குடுக்குறான் அப்படின்னா, முதல்ல நமக்கு சித்தம் அப்படின்னு உள்ள 4 கருவி வச்சிருக்கான் பெருமான் நமக்கு. வெளிய நமக்கு கருவி வச்சிருக்க மாரி 20 கருவி வெளிய இருக்கு. 4 கருவி உள்ள இருக்கு. அந்த அகக்கருவிகள்னு சொல்றோம். அந்த அகக்கருவிகள்ல முதல்ல சித்தம்னு சொல்றோம். சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது அத குணத்தத்துவம்னு சொல்றோம். முக்குணங்களும் வெளித்தோன்றாத இருக்கக்கூடிய நிலைய சித்தம்னு சொல்றோம். அப்புறம் புத்தின்னு சொல்றோம். அப்புறம் அகங்காரம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு இந்த 4ம் அகக்கருவிகள் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் புறக்கருவிகள பெருமான் நமக்கு குடுக்குறான். இந்த சாத்விகத்திலிருந்து நமக்கு அ ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஞானேந்திரியங்கள். ஞானத்தை இது வழியா தான் செவியில கேட்டு ஞானம் பெறலாம். தோல்ல தொட்டு உணர்ந்து பெரும் ஞானத்தை பெறலாம். கண்ணாலை பார்த்து ஞானத்தை பெறலாம். நாக்கால சுவைத்து ஞானத்தை பெறலாம். மூக்கால நுகர்ந்து ஞானத்தை பெறலாம். இந்த சாத்விகத்திலிருந்து வரக்கூடிய கருவிகள் இது. அப்புறம் இந்த ராட்சசம் சொன்னோம் இல்லையா? அதிலிருந்து வரக்கூடியது தான் நம்ம கண்மேந்திரியங்கள். கை, கால், வாய், கருவாய், எருவாய்ன்னு சொல்லக்கூடிய செயல் கருவிகள்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். அத வந்து நம்ம வாய், கால், கை, எருவாய், கருவாய்ன்னு சொல்லக்கூடிய அந்த செயல் கருவிகள் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் இந்த தாமச குணம்னு சொல்லக்கூடியதிலிருந்து நமக்கு தன்மாத்திரைகளும், அந்த தன்மாத்திரைகளிலிருந்து பஞ்சபூதங்களும் தோன்றுகிறது. இதனுடைய விரிவ நம்ம அடுத்த வகுப்புல இந்த குணங்கள் 3 குணங்கள பத்தியும், அப்ப இந்த ஞானேந்திரியங்கள்னா என்ன? அகக்கருவிகள்னா என்ன? அப்புறம் இந்த ராட்சசத்திலிருந்து தோன்றக்கூடிய இந்த செயல் கருவிகள், தாமத கூறுலேருந்து தோன்றக்கூடிய இந்த தன்மாத்திரைகளையும், பஞ்சபூதங்களையும் வரக்கூடிய வகுப்புல நம்ம நல்ல விளக்கமா பார்த்துருவோம். இத சொல்ல ஆரம்பிச்சா அது பாதியில நிறுத்த வேண்டியதாயிடும். அத அடுத்த வகுப்புல நம்ம தொடர்ந்து நம்ம சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை அந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். கைலாயப் பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பழில் திரு ஆவடுத்துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழைத் தழைக மாதோ. சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழைத் தழைக மாதோ. சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழைத் தழைக மாதோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நன்றி சாமி. சிவாயனம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு நடந்து வருகிறது. அந்த வகையிலே உண்மை விளக்கம் என்கிற தலைப்பின் கீழே தற்போது நிகழ்ச்சி நடந்து வருகிறது. இந்த உண்மை விளக்கம் என்ற தலைப்பின் கீழே 4வது பாகமாக இன்றைக்கு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி, இந்த நிகழ்ச்சியை செவ்வனே நடத்தி முடித்திருக்கக்கூடிய ஐயா அவருடைய பொற்பாதங்களையும் மனமொழி மெய்களாலே வணங்கி, இந்த நிகழ்ச்சியில் இதுகாரம் கேட்டுக்கொண்டிருந்த அன்பர் பெருமக்கள் இந்த நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை ஒரு 10 நிமிடங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். சுருக்கமாக யாராவது ஒரு அடியார் இன்றைக்கு சொல்லப்பட்ட இந்த மாயை குறித்தும் ஐயா அவர்கள் எடுத்து ஏம்பிய இந்த ரத்தின சுருக்கமாக சொல்லப்பட்ட இந்த செய்திகளை யாராவது ஒருவர் அல்லது உங்களுக்கு மீண்டும் அதை சுருக்கம் இன்று நடந்த வகுப்பை ஒரு சுருக்கமாக சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள், ஐயா நான் கவனித்துக் கொண்டிருந்தேன், குறிப்பெடுத்திருக்கிறேன் என்று சொல்லி ஐயா எடுத்த அந்த வகுப்பை சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக சொல்வதற்கு யாராவது முடியுமா என்று நான் அன்போடு உங்களை அழைக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். வரீங்களா யாராவது? இப்ப கேட்ட இந்த ஒரு 45 மினிட்ஸ் தான் ஐயா பேசினாங்க. 45 நிமிடங்கள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 45 நிமிடங்கள்
இது வரைக்கும் நான் குறிப்பிடுத்திருக்கிறேன். ஐயா இததான் பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்ல முடியுமா? சிவாய நமங்கய்யா. வாங்கம்மா, வாங்க. நன்றிம்மா. திருவடி வணங்குறேன். வாங்க சாமி. அது ஆனந்த யோகம்யா. இந்த சிவானந்த நிலையை அடையறதுக்கு எங்க நம்ம வந்து எந்த எங்கிருந்து நெறி ஆமா இருங்க, இருங்க. முதல்ல உங்க பேர் சொல்லுங்க. எங்கிருந்து வரீங்கன்னு சொல்லுங்கம்மா. சிவாய பிரேமங்கய்யா. சொல்லுங்க. இது எல்லாருக்கும் பிரேமான்னு தெரியும். நீங்க எங்கிருந்து வரீங்கன்னு சொல்லுங்க. ஐயா போரூர்ல இருந்து பேசுறேங்கய்யா. பிரேமம்மா. வாங்க, சிவாய வாங்க. தெரியுமேன்றனால சொல்லலைங்கய்யா. சிவா. அதாவது ஐயா சொன்னார் 3வது பாட்டு தான் விளக்கம் எடுத்தாரு முதல்ல. அந்த புதரா உற்றி கேள் அப்படின்னு சொல்லி ஆனந்த யோகத்தை பத்தி தான் சொல்றாரு. எதை நம்ம அடையணும் அப்படின்றதுனால ஆனந்த யோகம் சிவானந்த நிலையை நம்ம அடையணும். அப்ப என்ன பண்ணோம்? அந்த கருணையினால நமக்கு வந்து தண்டு கண்ட போன போகத்தெல்லாம் தருகிறார். அப்ப உடம்பு கருவி எல்லா உலகம்லாம் தெரியாத 2 வகையான காரிய பொருள் காரண பொருளாக 2 பொருள் ஆமா மைக் பக்கத்துல வச்சு பேசுங்கம்மா. பிரேமம்மா. சரிங்க சரிங்க. சிவாய நம. மைக் எடுத்து இல்ல ஹெட்போன் எடுத்துருங்க. சரிங்க. கேக்குதுங்களா இப்ப? சுத்தமா கேட்கல. பேசுங்க. கேக்குதுங்களா? ஏன்னா ஐயாவும் அப்படிதான் வந்துட்டாரு. நீங்களும் அப்படி வந்தா எப்படி இருக்கு? ஜனங்களுக்கு புரியணும்ல. இப்ப சொல்லுங்கம்மா. சிவா. தெளிவா மைக் அப்படி சாதாரணமா போனை வச்சுக்கிட்டு பக்கத்துல கேஷுவலா சொல்லுங்க. நான் ஐயா பேசுனது அப்படியே நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். சொல்லுங்க. அதாங்கய்யா ஆனந்த யோகங்கய்யா. ஆனந்த யோகம் நம்ம எப்படி அடையணும்? அதுக்கு முதல்ல உற்றுக்கேன்னு சொல்லி அந்த ஆசிரியர் விடை கோர்ற மாதிரி அவர் பதில் சொல்றாரு. அதுக்கு என்னென்ன நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்றதுனால முதல்ல அது விளக்கம் கொடுத்தாருங்கய்யா. அதாவது 2 வகையான காரிய பொருள் காரண பொருளா சொல்றோம் இல்லையா? அது 2 வகையா பிரிச்சு கொடுக்குறது. காரிய பொருள் காரண பொருள். அதாவது ஒரு மூலப்பொருள் தேவை, ஒரு மண் தேவை. ஒரு பானை செய்யணும், ஒரு மண் தேவை இல்லையா? அது வந்து காரிய பொருள். அது ஒரு பயன்பாட்டுக்கு வராத பொருள் வந்து காரண பொருள். பயன்பாட்டுக்கு வர ஒரு பொருள் காரிய பொருள். அதான் இதுக்கு உலகம் தத்துவம் எல்லாத்தையும் எடுத்து சொன்னாரு. இந்த உலகத்துக்கு வேண்டிய எல்லா பொருள்லாம் இருந்து நுகர்பொருள் இல்லையா? அதெல்லாம் உடல் கருவிகள் எல்லாமே காரிய பொருளா எடுத்து 2ஆ வகுத்து கொடுத்தாரு. மாயை என்ற உள்ள பொருள் தான் கண்ணால நம்மளால பார்க்க முடியாது. மாயையில மயங்கிதான் இருப்போம். நமக்கு வந்து அதுக்கு வந்து அழகா சொன்னாரு. மதம், ஆச்சரியம், காமம், குரோதம் என்ற பொருளுக்கு விளக்கம் எடுத்துக்காது 7 வகையானதுக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தாருங்க ஐயா. அதுக்கப்புறம் அடுத்த நிலைக்கு போனார். பதி, பசு, பாசனை என்னன்னா அறிவிக்கின்ற அறிவு. பதி, பசு வந்து அறிவித்தால்தான் அறியும். பாசம் அறிவித்தாலும் அறியாது. அந்த மாதிரி 3 வகையா பிரிச்சாரு. அது ஜட பொருள் என்ன அப்படின்றதுக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தாரு. அதான் மாயை வந்து நன்மை செய்யும். என்ன? நம்ம அருள்நிலையில இருந்தா கருவிகள் மூலமா நம்ம இறைவனை அடையலாம் அப்படின்னு எடுத்து சொன்னாரு. அதுக்கு வந்து உபயோகத்துல நம்ம வந்து மாயையே நன்மையே செய்யக்கூடியது. அஞ்ஞானத்துல போய் சேர்ந்தோம்னா மாயை பொய் என்று மெய் என்று நமக்கு வந்து அதை சார்ந்து இருப்பாங்க. அஞ்ஞானம் மெய்ஞானத்துக்கு ஐயா அழகா எடுத்து விளக்கம் கொடுத்தாரு. இறைவனுக்கு தனு கரண புவன போகம் எல்லாம் தர்றாரு. அது தமிழ் வந்து உடம்பு கருவி உலகம் எல்லாம் அப்படி எடுத்து விளக்கம் எடுத்து சொன்னாருங்க. அது 2 வகையான மாயை பிரிச்சு கொடுக்குறாரு. முதல்ல பிரகிருதி மாயை மட்டும் தான் எடுத்தாரு. அந்த பிரகிருதி மாயில வந்து 3 விதமான குணங்கள் இருக்கு. மும்மாயை அப்படின்னு சொல்றது 3 விதமான முக்கோண நிலையில இருக்கும். 3 வித குணங்கள் இருக்கும். அதான் சாத்விகம், ராசதம், தாமசம் என்ற 3 வகையான குணங்கள் அந்த மாயைக்கு இருக்கு. அந்த மாயையில இருந்து நம்ம எப்படி ஒண்ணா அந்த ஞானம் அறிவு பெறணும் இல்லையா? அந்த ஞான விளக்கம் பெறத்துக்கு என்னென்ன வழிமுறைன்னு சொல்லி இந்த பிரகிருதி மாயில இருந்து விளக்கம் எடுத்து கொடுத்தாருங்க. அதுக்கு நிறைய விளக்கம் சொன்னாரு. பிரகிருதி மாயிலுடைய வந்து சகல அந்த பிரளய கலர் அப்படின்றது சகல பிரியாக வித்யாக்கு இந்த 3 பேருக்கும் விளக்கம் எடுத்து அவ்வளவு அழகா எடுத்து விளக்கம் சொன்னார் ஐயா. அது ஒவ்வொன்றும் என்னென்ன இது இருக்கும், எத்தனை குணங்கள் இருக்கு அதுக்கு. அதனால அது 3த்துக்கும் விளக்கம் எடுத்து கொடுத்தாரு. 3 நிலையில இருக்கிற சகலவர், 2 நிலையில இருக்கிறவங்க, 2 மாயையில இருக்கிறவங்க, பிரளய விஞ்ஞான கலர் ஒரு மாயில தான் இருப்பாங்க அப்படின்றதுக்கு 3த்துக்கு எடுத்து விளக்கம் எடுத்து கொடுத்தாருங்க. ரொம்ப சிறப்பான விளக்கம் எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் பிரகிருதி மாயில இருந்து என்னென்ன வருகின்றது, அது என்னென்ன தத்துவம் வருது அப்படின்னு சொல்லி சித்தம், புத்தி, அகங்காரம் எடுத்து 3ஆ பிரிச்சு கொடுத்திருக்காரு. அந்த அகங்காரத்துல இருந்து 3 வகை கூறு சாத்வீகம், ராசசம், தாமசம் அந்த 3த்துக்கு விளக்கம் எடுத்து கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. ஆனா நிறைய விளக்கம் கொடுத்திருக்காரு. அந்த மாயையில எடுத்து விளக்கம் கொடுத்துருக்கத பார்த்தா ரொம்ப நிறைய விளக்கம் கொடுத்தாரு. அதாவது போக்கியம்ன்ற வார்த்தை இப்பதாங்க உணரப்படக்கூடியது. போக்கியம்னா அதுக்கு ஒரு விளக்கம் எடுத்து கொடுத்த அருமையா. இதெல்லாம் எனக்கு தெரியாத ஒரு கருத்து. இதெல்லாம் எடுத்து இன்னைக்கு ஐயா வந்து ரொம்ப சிறப்பான முறையில போயிருக்கிறாரு. இது வரைக்கும் நம்மளுடைய சித்தம் வரைக்கும் வந்திருக்கிறாரு. பிரகிருதி மாயில தோன்ற ஆன்ம தத்துவங்களை 24ல
சித்தம், புத்தி, அகங்காரம் வந்திருக்கிறாரு ஐயா. இதுக்கு மேல அடுத்த வாரம் எடுத்து சொல்றதா சொல்லியிருக்காருங்க ஐயா. ரொம்ப ஒரு அருமையான விளக்கம். இன்னும் நிறைய சொல்லலாம். நான் நிறைய எழுதி வச்சிருக்கிறேன். ஆனா நேரம் கருதி நாங்க விரைவில் நன்றி முடிச்சுக்கிட்டோங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. 6 தத்துவங்கள்ல 6 36 இல்லையா? அந்த 36 தத்துவங்கள்ல இப்ப வந்து ஆமா. ஐயா வந்து சொல்லுங்க. மாமா சொல்லுங்க. அதான் அதான் 36 தத்துவங்கள்ல இப்ப விளக்கம் எடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் முதல் கேள்வியே அதான். 6 தத்துவங்கள் ஏது அப்படின்றதான் விளக்கம் எடுத்து உண்மை தத்துவத்துல முக்கியமான கதை வந்து இதுலதான். அந்த 6 ம், ம். தத்துவம் இது அந்த கேள்விக்கு தான் அது ஆணவம் ஏது, அன்றோதான் மாறாது எது, வினை ஏது, அப்படி வந்து மற்றவற்றின் வேறாக ஏது, நான் ஏது, நீ ஏது, நாதம் நடன் ஏது, அஞ்செழுத்து ஏது, தான் ஏது, தேசிய சாற்று இந்த பாட்டுக்குதான் முதல் ம். 6 தத்துவம்னா என்ன அப்படின்ற விளக்கத்தை தான் இப்ப ஆரம்பிச்சு இது வரைக்கும் வந்திருக்கிறாருங்கய்யா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றிம்மா. திருவடியை வணங்குகிறேன். திருச்சிற்றம்பலம். எடுத்து கூறியமைக்கு நன்றி. இது மாதிரி உள்வாங்குதல் எத்தனை பேர் இருக்கு? எத்தனை பேர் நீங்க புரிஞ்சுக்கிட்டதை வந்து சொல்லலாம். வாங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. சிவாய நம. வேற யாராவது இருக்கீங்களா? ஐயா நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல வரவங்க வாங்க. திலகவதி அம்மா சிவாய நம. வாங்க. அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். ஐயா அவர் திருவடிகளுக்கும் வணக்கம். இந்த உண்மை விளக்கம் அடியேன் கேட்டங்க ஐயா. இந்த சத்துவ குணம் இது நம்ம முக்குணங்கள் வந்து எப்போதுமே வந்து எல்லாருக்குமே அந்த முக்குணங்களும் உண்டுங்க ஐயா. அதாவது சாத்வீகம், தாமசம், ராட்சசம் அப்படின்னு எல்லாருக்குமே தான் உண்டு அது. ஆனா நம்ம இருக்கிற அந்த மூடை பொறுத்து தான் இருக்குதுங்க ஐயா. அது சில டைம்ல அமைதியா இருப்போம். மன அமைதியா இருக்கும்போது சாத்வீக குணம் வந்துடும் நமக்கு. யாராவது டென்ஷன் ஆக்கினாங்க, ஏதோ கோவப்படுத்துறாங்கன்னா அப்ப ராட்சச குணம் வந்துடும். எதுவுமே இல்லாத ஒரு மாதிரி டல்லா, ஏன் டல்லா இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க இல்லைங்களா? அப்போ வந்து தாமச குணத்துல இருக்கிறோன்ற அர்த்தம். எந்த வேலையுமே செய்ய மாட்டோம் நம்ம. அப்போ எதுவுமே ஒரு திங்கிங்கே வராது. அந்த மாதிரி ஒரு இதுதான் அந்த முக்குணங்கள்ல இருக்கிறது. அதாவது குண தத்துவத்துல வர்றது. அது அடுத்தது என்னன்னா அந்த கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா சிறப்பா சொன்னாங்க. அது அந்தர்கரணம்னு பேர் அதுக்கு. அதாவது நம்முடைய உடலுக்கு உள்ளார இருக்கிறது அகக்கருவிகள்னு சொன்னாங்க சுத்த தமிழ்ல. அதுதான் இதுல வடமொழி சொல்ல வந்து அந்தர்கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள இருக்கிறதுனால மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்றது அந்த 4 தான் வந்து அந்தர்கரணம் அப்படின்றது. 4மே 4 வேலையை செய்யும். ஒன்னொன்னும் ஒரு வேலைக்கு செய்யும். அதாவது மனம்ன்றது அது பொருளை பற்றும். அதாவது ஒரு பொருளை பார்க்கறோம்னா அதை வந்து பற்றுதல்னா வந்து உள் வாங்கிக்கிறது. அதை அடுத்தது சித்தம்ன்றது அதை நம்ம ஒரு காரியம் செய்யறோம்னா அது வந்து நம்ம அதாவது சிந்தனை, உன்னுடைய சித்தம் என்னதான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா ஐயா? அது போல பதிய வச்சுட்டு அடுத்தது அது புத்திக்கு கொடுக்கும். நம்ம ஒரு இது பார்க்குறோம், ஒரு பொருளை பார்க்குறோன்னா அது வந்து சரியானதா. இப்போ உதாரணத்துக்கே எடுத்துக்கிட்டா கூட, இப்போ ஒரு கயிறு இருக்குது. அது இருட்டு டைம்ல நாம அந்த இடத்துக்கு போறோம். அந்த கயிறை நமக்கு திருப்பி படுத்தி சொல்லும் நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஆணவம். இது கயிறா இருக்குமா இல்ல பாம்பா இருக்குமா அப்படின்றது வந்து திருப்பி படுத்து நம்ம புத்தியை மாத்தி வைக்கும். அந்த ஆணவம் என்ற இது வந்து நம்ம புத்தியை மாத்தும். அப்போ வந்து புத்தி கிட்ட நம்ம புத்தி வந்து அந்த வேலை செய்து உடனே வந்து நாம இப்படி அதாவது சந்தேகப்படும் பொழுது பின்னாடி இருந்து ஏதாவது வெளிச்சம் வந்துச்சுன்னா அப்ப அது தெரியும் கயிறா இல்ல பாம்பான்றது தெளிவுபடுத்துறது. அந்த தெளிவுபடுத்துறது புத்தியினுடைய வேலை. இப்படி அந்த கரணம்ன்ற அந்த 4 இதுக்கு வந்து 4 வேலை செய்யும். அகங்காரம்ன்றது இது செய்தே தீருவேன், இந்த வேலை இன்னைக்கு கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு ஒரு எழுச்சி, நம்ம கிட்ட ஒரு ஊக்கத்தை, ஒரு எழுச்சியை கொடுக்கறது அந்த அது அகங்காரம்ன்றது. இதுதான் அந்த கரணத்துல இருக்கிற 4 கருவிகளும் 4 வேலையை செய்யறதுங்க ஐயா. இது நான் உள்வாங்கின, இது மட்டும்தான் நான் உள்வாங்கினேன் ஐயா. இதுக்கு முன்னாடி நடந்தது நான் கேட்கலங்க ஐயா. சிவாய நம்ம. ஆனா
ஐயா சிறப்பாக சொன்னாங்க ஐயா. ஒரு கருத்தையும் அவங்க வந்து முன்னாடி நான் கேட்ட வரைக்கும் எல்லாமே கரெக்டா சொன்னாங்க. இந்த இது குன்றின் மணியினுடைய ஒரு பாகம் வந்து கருப்பா இருக்கிறது பிரகிருதி மாயை, குன்றின் மணியினுடைய இன்னொரு பாகம் சிவப்பா இருக்கிறது வந்து இது சுத்த மாயை. அப்ப ஒரே இதுல வந்து அசுத்த மாயை சுத்த மாயை ரெண்டுமே ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அடுத்தது பிரளயாகலர், விஞ்ஞானகலர், சகலர். அதாவது பிரளயாகலர், விஞ்ஞானகலர், சகலர். இவங்க ஐயா 3 பேர் சொல்லுங்க. யாரும்மா? இவங்க 3 பேர் யாரும்மா? சகலர்னா யாரு? பிரளயகலர்னா யாரு? சகலர்னா விஞ்ஞானகலர்னா யாரு? சகலர்னா இப்ப நாம பிறவிக்கு இருக்கிறோம் இல்லைங்களா? ஆமா. இந்த பிறப்புல இருக்கிறோம். இப்ப நாமெல்லாம் வந்து சகலர் இனத்தை சார்ந்தவங்க. சரி. பிரளயகலர் என்றவங்க, அதாவது அகலர்ன்றதான் அந்த தனியா வருது. அகலர்னா அந்த மலத்துல இருந்து அகன்றவங்க அப்படின்னு பேர் வந்ததுனால்தான் நமக்கு வந்து அந்த 3 அகலர்களும் வருது. விஞ்ஞான கலர் அவங்க வந்து அறிவு விளங்கக்கூடியவங்க. அவங்க வந்து ஆணவ மலம் மட்டும் தாக்கம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். மீதி 2 மலமும் அகன்றவர்கள். மீதி 2 மலம்னா கன்மம், மாயை. இந்த 2 மலமும் அகன்றவர்கள், நீங்கியவர்கள். அதனால வந்து அவங்களுக்கு விஞ்ஞான கலர்னு பேரு. பிரளய கலர் என்றவங்களுக்கு இது ஆணவ மலம் இருக்கும், கன்ம மலம் இருக்கும். ஆனா மாய மலம் இருக்காது. அதனால அவங்களுக்கு வந்து பிரளய கலர். அவங்க வந்து பிரளயத்துக்காக காத்திருந்து பிரளயத்துல மட்டும்தான் அவங்க வந்து முத்தி அடைவாங்க, வீடு பேரு அடைவாங்க. அடுத்தது சகலர். சகலர்னா நமக்கு 3மே இருக்கிறது. ஆணவம், கன்மம், மாயை. 3 மலங்களும் நமக்கு இருக்கு. இந்த இப்ப இருக்கிற நமக்கெல்லாம் வந்து 3 மலங்களும் இருக்கிறது. 3 மலத்தினுடைய தாக்கமும் நமக்கு உண்டு. நம்ம அதனால்தான் அதாவது சகலர்னா சகஜமா நமக்கு இருக்கிறது. அந்த இது எப்பொழுதுமே அந்த இது அந்த 3 மலங்களும் இருக்கும். இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நீங்கணுன்றதுக்காகத்தான் காரியங்கள். பொதுவாவே பெருமானுடைய டிசைன் என்னன்னா, அதாவது உயிர்கள் வந்து நிறைய வேலைகள் செய்து அதாவது காரியங்கள் செய்து அந்த காரியத்தினால பக்குவம், அதாவது ஒரு காரியம் செய்யும் பொழுது ஒரு அனுபவம் வரும் நமக்கு. அந்த அனுபவத்தினால கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் ஏற்படுத்துவோம், கிடைக்கும் நமக்கு. அந்த பக்குவம் கிடைக்கும் பொழுது 2 இருவினை ஒப்பு வரும். இருவினை ஒப்பு வரும்போது மலம் நம்ம கிட்ட இருக்கிற அந்த மலம் என்ன செய்யணும், பரிபாகம், அதாவது பக்குவம் அடையிறது. அதுக்கப்புறம் இது இருவினை ஒப்பு, மல பரிபாகம், சத்தினிபாதம். சத்தினிபாதம்னா அம்பாளுடைய வீழ்ச்சி, அதாவது அருள் வீழ்ச்சி கிடைக்கிறது. அதுக்கப்புறம் தான் இது இறைவன் திருவடி அறையிறது. இப்படி 4 இது படிநிலைகள் உண்டு நம்முடைய சகலருக்கு. இப்படிதான் ஒவ்வொருத்தரும் இப்படிதான் நமக்கு வரும் வகுப்புகள்ல இன்னும் விரிவா ஐயா அதை எடுத்து சொல்லுவாங்க. சொல்லுவாங்க ஐயா. ஆனா ஐயா ரொம்ப சிறப்பா நடத்துறாங்க ஐயா, விரிவா. அதுக்கே வந்து நானாவது சொல்லுது வந்து இது வடமொழி சொல் சொன்னேன். ஐயா சுத்த தமிழ்ல சொல்றாங்க எல்லாமே. ரொம்ப அருமையா விளக்குறாங்க ஐயா. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி ஐயா. திருவடிக்கு சரணம், வணக்கம். சரிங்க ஐயா. சொல்லுங்க ஐயா ஐயாவுக்கு. சிவாய நம. நான் என்னமா சொல்றது, அவர் காதுல கேட்டுட்டு தான் இருக்காரு, சொல்லுவார். ஐயா தங்கள் திருவடிக்கு சரணம், வணக்கம். நன்றிங்க ஐயா, ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. ஐயா நான் ஏதாவது தவறா சொல்லியிருந்தேன் ஐயா, மன்னித்தருளும். அந்த சகலர் அப்படிங்கிறது மும்மலத்தோடும் சகஜமா இருக்கவங்க, அதனால சகலர். ஆமா அதான் சொன்னேன். பிரளயகலர்ன்றவரு ஒரு பிரளயம் மட்டும் இருப்பாங்க ஐயா. விஞ்ஞான கலருங்கிறவங்க எடுத்த பிறவிலே முக்தி. சிவபெருமான், சிவசிவா, சிவசிவா. அது ஒரு டேபிள் மாதிரி போட்டு தரங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அது குரூப்ல போட்டு விடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க சிவாய. ஆமா, இந்த தருணத்துல அம்மாவுடைய திருப்பாதங்களை வணங்கிற காரணம் என்னன்னா, இந்த 14 சாஸ்திரங்களையும் அம்மா வந்து எனக்கு தபால் மூலியமா புத்தகங்களை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. முகவரி கேட்டு நேற்று அனுப்பி இருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்து சேர்ந்தோம்னு நினைக்கிறேன். அப்படித்தானம்மா? கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாங்க வந்துருங்க. ஆமா. ஆனா சிலது வந்து அந்த பண்டார சாத்திரம் வந்து ஆதீனத்துது, மீதி வந்து இது பேரூர் ஆதீனத்துது. பண்டார சாத்திரம் திருவண்ணாமலை ஆதீனத்துது.
நன்றி, நன்றி, நன்றி. மிக்க மிக்க என் மகிழ்ச்சிங்க. கையில இருந்து எக்ஸஸா இருந்ததை நான் அனுப்பி இருக்கிறேங்க ஐயா. நன்றி சிவாய சாமி. நம. நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றி. நன்றிங்க ஐயா. மியூட் போட்டு. நிகழ்ச்சி நிறைவு செய்யலாமா? வேற யாராவது சந்தேகம் சித்தாந்தத்துல இன்னைக்கு நடந்த வகுப்புல பேசணும். ஐயா எனக்கு இது மாதிரி இருக்கு. நான் கேட்கணும் அப்படின்னு பிரியப்படுறீங்களா ஐயா கிட்ட? பரவாயில்ல. எல்லாம் விஞ்ஞான கலர் தான். ஸ்ரீதேவ் ஐயா? எல்லாமே விஞ்ஞான கலர் தாங்க. சிவ சிவா. நன்றி. நிறைவு செய்யலாம் ஐயா. விஞ்ஞானத்தால் விஞ்ஞானத்தை கொண்டு மலத்திலிருந்து அகன்றவர்கள். ஓ சிவபெருமானே. அதான். மலத்தில் நின்று அகன்றவர்கள். ஆமா தெளிந்தவர்கள் அப்படித்தானே? ஆமா ஆமா. விஞ்ஞானருக்கு மலம் இருக்கும், ஆனா ஆணவ மலம் இருக்கும், ஆனா ஆணவ மலம் உங்களுக்கு தொழிற்படாம இருக்கும். அதான் அடங்கி இருக்கும் இல்ல. ஆமா. சிவபெருமான். நன்றிங்க. மிக்க மகிழ்ச்சி. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். திருலையம்பலம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து அடியார் பெருமக்களை பொன்னார் திருவள்ளுவர்களையும் மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த செவ்வாய்க்கிழமை சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பில் உண்மை விளக்கம் என்கிற தலைப்பின் கீழ் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் இனி நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை. கண்ணின் நல்ல தரும் கழுமல வல்லநகர் பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்முறை அரங்கள் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி. திருச்சிற்றம்பலம். மீண்டும் இன்றிரவு 9:45 சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். வணக்கம்.